بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா மறுமை நாளையில் நல்லடியார்களுக்கு சொர்க்கம் என்ற மாபெரும் ஒரு பரிசை தருவதற்காக இவ்வுலக வாழ்க்கையில் இறைவன் விரும்புகின்ற அடிப்படையில், அவன் கட்டளையிடுகின்ற அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த இறை தூதர்களுடைய வழிகாட்டுதல்கள் மறுமை வெற்றிக்காக இரண்டு வகையாக அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். சில காரியங்களை, சில நல்லறங்களை மனிதர்கள் செய்து வர வேண்டும், சில தீமைகளை விட்டும் அவர்கள் விலகி இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் எவர்கள் சரியாக பேணி வருகிறார்களோ அவர்கள் மறுமையிலே வெற்றியடைய இருக்கிறார்கள். அவனுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ விதமான கடமைகள், தொழுகை என்று இருக்கிறது, நோன்பு என்று இருக்கிறது, ஹஜ் என்று இருக்கிறது. இதை போன்ற கடமைகளை அவன் சொல்லக்கூடிய அந்த நல்லறங்களையும் என்ன செய்து கொண்டு வருவதுடன், செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய இணை வைத்தல், மது அருந்துதல், சூதாடுதல், இப்படி மாறி எதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்யக்கூடாது என்று, திருமறை குர்ஆன் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதோ அவைகளை விட்டும் நாம் தவிர்ந்தும் இருக்க வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இந்த சமுதாய மக்களுக்காக எடுத்துரைத்து சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு நாம் நம்முடைய நல்லறங்களை பேணி வருவதுடன், தீமைகளிலிருந்து விலகி இருப்பதுடன், மிக முக்கியமாக படைத்த இறைவனுடைய அந்த அருளும் தனக்கு தேவை என்பதை உணர்ந்து நான் நிரந்தரமாக மறுமை நாளையில் சொர்க்கத்தில் இருப்பதற்கு, இவ்வுலகத்தில் தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கு, நல்லறங்களை அதிகமாக செய்வதற்கு இறைவா உன்னுடைய அருள் தேவை என்பதை நாம் அவ்வப்போதும் கேட்டுக்கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஒரு கட்டங்களில் என்ன செய்கிறார்கள், இந்த ஓரிரை கொள்கையில், உண்மையான கொள்கையை விட்டு கூட விலகி போயிருக்கிறார். இந்த மிகப்பெரிய ஓரிரை கொள்கையினுடைய ஜமாத்திற்கு தலைவராக இருந்தவரை நீங்கள் பார்த்தால் எவ்வளவோ சிறந்தவராக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனா இப்ப என்ன, இங்க போய் மௌலூது ஓதக்கூடிய, இணை வைப்பு பாடல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் சென்று கொண்டு மௌலூது பாடல்களை படிக்கும் நிலைமைக்கு போய்விட்டார். அப்ப என்ன நம்ம நினைக்கிறோம், நல்லறங்கள் செய்ய வேண்டும், தீமைகளில் இருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் இறைவனுடைய அந்த அருள் நமக்கு எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இறைவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அவ்வப்போது கையேந்தி, இந்த நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு, ஓரிரை கொள்கையில் வந்ததற்கு பிறகு அந்த கொள்கையிலிருந்து நாம் மாறிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே பயந்திருக்கிறார்கள். என்ன, ஓரிரை கொள்கையில் வந்ததற்கு பிறகு நாம் தடுமாறிவிடக்கூடாது. ஏன், அல்லாஹ்வுடைய இந்த இரண்டு விரல்களுக்கு இடையில் நம்முடைய கல்புகள் எல்லாம் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான், நினைத்த விதத்தில் நிறையவர்கள் என்ன செய்ய மாத்தி விட, மெதுவா அப்படி பிரட்டினாண்டா அவ்வளவுதான். நல்லவர்கள் கெட்டவராயிருவாங்க, கெட்டவர்கள் நல்லவராக ஆயிருவாங்க. அதனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்வார்கள், யா முகல்லிபல் குலூப், கல்புகளை, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலே, உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலைவரச் செய்வாயாக என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சத்தியங்கள் அதிகமானது வலா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவன் மீது சத்தியமாக அப்படின்னு அடிக்கடியும் பிரார்த்தனை செய்வார்கள். அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், கல்புகளை, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை என்ன செய்ய, அந்த உன்னுடைய மார்க்கத்தில் நிலைவரச் செய்ய என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்கிறார்கள். திருமறை குர்ஆனும் நல்லவர்களுடைய பிரார்த்தனையாக சொல்லும் பொழுது, ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இது ஹதைத்தனா, இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன செய்கிறாரே, புரளச் செய்து விடாதே, வேற வழிக்கு என்ன செஞ்ச மாற்றி விடாதே, உன்னுடைய அந்த மார்க்கத்திலேயே நிலைவரச் செய்வாயாக என்று நல்லவர்கள் கேட்பார்கள் என்றும் குர்ஆனும் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மறுமை நாளையில்
ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்துல அங்க இருக்கின்ற நேரத்துல சில தோழர்கள் வரும்போது அவங்களுக்கு தெரிந்தவர்கள், அவங்க யாருங்கிறது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே தெரிஞ்சிருப்பாங்க. தெரிந்துவிட்டு அங்கே உள்ளே நெருங்க அந்த தண்ணீர் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்துல தண்ணீர் குடிக்க உள்ளே நுழையும் பொழுது மலக்குமார்கள் தடுத்துருவாங்க. உங்க வராதீங்கங்குவாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதறி போய் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் எல்லாம் அவர்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களே என்று சொன்னவுடன் மலக்குமார்கள் அங்கே சொல்வார்கள், லா தத்ரி மா அஹ்தஸு பாதக், நபியே இந்த நீர் என்னுடைய தோழர் என்று சொல்கிற இவர்கள் உமக்கு பிறகு என்ன புதிதாக உருவாக்கி கொண்டார்கள், கொள்கை எப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்பது உன்னால் அறிய முடியாது, உனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் கொள்கையை மாற்றிக்கொண்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபப்பட்டு சொல்ல, சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு கொள்கையை மாறிக்கொண்டு தூரமாக போங்கள் விரட்டிடுவாங்க. இப்ப இது எதற்கு நான் சொல்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கண்காணிப்பில் இருந்தவர்கள், அவர்களுடைய போதனைகளை கேட்டவர்கள், அவர்களே ஒரு காலத்திற்கு பிறகு மாறிவிடுகிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அதுவும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்முடைய நிலைமைகளை எங்கெங்கே எப்படியோ மாற்றக்கூடிய என்னென்னமோ வந்து விடுகிறது. ஷைத்தானினுடைய செயல்கள்ல அதிகமானவைகள் இந்த காலங்களில் நிறைந்து இருக்கிறது. அப்போ நம்ம எங்க கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் என்பதை நம்மால் அறிய முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடிக்கடி கேட்ட அந்த துஆவை நாமும் என்ன செய்ய வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், இறைவா உன்னுடைய மார்க்கத்திலேயே என்னுடைய உள்ளங்களை என்ன செய், நிலை வர செய், நான் மாறிடக்கூடாது. அதே மாதிரி ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா, எங்களுக்கு நேரான வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன புரளச் செய்து விடாதே, தடம்புரளச் செய்து விடாதே, அதிலே நிலைத்திருக்க செய் என்ற திருமலை குர்ஆனுடைய வசனங்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதை போன்று அவர்களுடைய பிரார்த்தனை தொகுப்புகளிலே அவர்கள் கேட்ட அந்த துஆக்களை நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆழமான அர்த்தமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தைகளில் இந்த சமுதாயத்துக்கு பயன் தரும் விதத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் நுசிர்து பி ஜவாமில் கலீம் புஇஸ்து பி ஜவாமில் கலீம், ஜவாமியுல் கலிமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைந்த வார்த்தைகளில் நிறைந்த பொருள்கள். சின்ன வார்த்தையா இருந்தாலும் ஒரு ஆழமான பொருள் உள்ள மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடியவனாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், என்ன ஆக்கியிருக்கிறான். அதனால நம்முடைய வார்த்தைகளை விட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்ல ஆழமான பொருள் இருக்கிறது, அழுத்தமான பொருள்கள் இருக்கிறது, அதிகமான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நிறைய துஆக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுல குறிப்பாக 2 விதமாகவும் பயன்படுத்தக்கூடிய சில பொருள்கள் இருக்கிறது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அப்படி ஆயிரும். கத்தி இருக்கிறது, இந்த கத்தியை வைத்து என்ன செய்யலாம், கத்திரிக்காயையும் வெட்டிக் கொள்ளலாம், கரியையும் வெட்டிக் கொள்ளலாம், மனிதனையும் கொலை செய்யலாம். அப்போ அந்த கத்தியை எடுப்பவன் எதற்கு அதை பயன்படுத்துகிறானோ அதற்கு மாதிரி என்ன செய்யும், அது நன்மையோ தீமையோ நமக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை ரொம்ப ஒரு விதத்தில் பயன்படுத்தினா நன்மைக்கு போய்கிட்டே இருக்கலாம், இன்னொரு விதத்தில் பண்ணால் தீமைக்கு போயிடலாம். அந்த மாதிரி தீமைக்கும் நன்மைக்கும் இடைப்பட்ட உள்ளவைகள், அதுல தீமைக்கு போகிற மாதிரி வகையாக இருக்கக்கூடியவைகள் இருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாங்க. அதுல முக்கியமாக 4 விஷயத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யஹ்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஸ்பா வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருப்பதாக சஹீஹ் முஸ்லிமில் 4899வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியை விட்டும். கல்வி இருக்கிற 2 வகையும் இருக்கிறது. ஒரு கல்வியை படித்தவன் நல்ல வழிக்கும் அவன் என்ன செய்யலாம், போகலாம், கெட்ட வழிக்கும் அவன் போகலாம். நீங்க தமிழகத்தை எல்லாம் கலக்கிய பிரகாஷ், டாக்டர் பிரகாஷ் தானே அவரு, விபச்சார அந்த சீரியெல்லாம் எடுத்தா கேள்விப்பட்டிருப்பீங்களே, பிரகாஷ் தானே அவர், டாக்டர் பிரகாஷ். அவர் என்ன எம்பிபிஎஸ் படிச்சு
பெரிய மருத்துவனாக படித்திருந்தும் கூட என்ன அதுக்கு அவனுடைய கல்வி அவனுக்கு என்ன செய்யல, மருத்துவம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக வேறு தவறான வழிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று நெல்லை மாவட்டங்கள்ல நர்சர் பள்ளியை துவங்கி அதனுடைய டைரக்டரா இருந்தால் யாரும் ஒரு முஸ்லீம் தான். என்ன நிலையை பயன்படுத்தினா அங்க படிக்க வைத்த குழந்தை பெண்களை எல்லாம் குளியல் அறையில கேமரா ஃபிட் பண்ணி அதை பார்த்து அதில் போலீஸ்ல மாட்டிக்கொண்ட செய்திகளையும் பார்க்கிறோம். படித்திருக்கிறான், அவனுடைய படிப்பு அவனுக்கு என்ன செய்யல, எந்த நன்மையும் தரவில்லை. நிறைய படிக்கிறான்னு சொல்லிட்டு தவறான வழிகளுக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார். அதனால இந்த கல்வி இருக்கிற 100% நன்மையிலேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பது அல்ல. அந்த கல்வியை எப்படி அவன் படிக்கிறான், எதற்காக வேண்டி அதை செலவழிக்கிறான், அதை எந்த அளவிற்கு அதை பயன்படுத்துகிறான், எந்த கோணங்களில் பயன்படுத்துகிறான், அதை வைத்துத்தான் அதற்கு நன்மையா இல்லையா என்பது இருக்கிறது. கல்வி வேண்டும் என்பது இல்லை. கல்வி எப்படி கேட்கணும் அல்லாஹ்விடத்தில், இறைவா பயன் தர கல்வியை தான். எது எனக்கு பயன் தராதோ அப்படி இருந்தால் நான் பிஏ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த பிரகாஷ் மாதிரி போவேன் அப்படின்னு சொன்னா நான் டாக்டரை படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த மாதிரி படிப்பை எனக்கு தந்துராது. எனக்கு தருவது இதன் மூலமாக இம்மை மறுமைக்கு வெற்றிக்காக என்ன செய்ய வேண்டும், இது பயன்பட வேண்டும். இதை ஆழமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி படிக்கக்கூடிய போகக்கூடிய இடங்கள்ல கூட நிறைய பேர்களை நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களா இருக்கக்கூடியவர்கள் படிப்பை விட்டு மத்த எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு வரும். பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய மாட்டான், போவான். ஆனா அதுல என்ன படிக்க வேண்டுமோ அதை இல்லாத எல்லாத்தையும் அவனுடைய சிந்தனை பூரா வேற விதத்தை இது பண்ணுவான். அந்த சிந்தனையை ஒழுங்கான வழிக்கு அவனை திருப்பி விட்டோம் நல்லா இருக்கும். ஆனா அவன் சிந்தனை பூரா வெளியே போகும். இது ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு அவருடைய தந்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, இங்க வந்திருக்கிறாரு, ஒரு டிரான்ஸ்பர் வாங்கி வந்திருக்கிறார். ஒரு நகராட்சியினுடைய ஆணையாளராக வந்துட்டார். அப்பதான் வந்திருக்காரு, இன்னொரு டிரான்ஸ்பர் பண்ணி போயிட்டார். கணக்கு வழக்குகள் எல்லாம் பாக்குறாரு. கணக்கு வழக்கு எல்லாம் பார்த்தோம் சொன்னா ஒரு தெருவுல என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு கிணறு வெட்டிய வகையில் செலவு 50,000 எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த ஆள் போய் பார்த்தா என்னடாண்டா அந்த தெருவுல கிணறே இல்லை. இப்படிதான் நிறைய நீங்க இது நகைச்சுவையாக சொன்னாலும் உண்மையாக நடக்கும் சம்பவம் தான் இது. நீங்க பல இடங்கள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா நகராட்சியில ஒரு கவுன்சிலரா ஒரு ஆளு போய் சேர்றான்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு பல லட்சம் ரூபாய்கள் அங்க வரும், கமிஷனா வரும். ஒரு ரோடு போடணும்னு சொன்னா அந்த ரோடு போடுறதுக்கு எல்லா கவுன்சிலருடைய அனுமதியும் தேவைப்படுது. ஒரு லைட் போடணும்னு சொன்னா தெருக்களுக்கு அவங்க கமிஷன் இது வருது. அதுக்கு டெண்டர் விடுறான். அந்த டெண்டர் விடுறதுக்கு இவனுக்கு தான் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிறான். அவன்கிட்ட வாங்கின கமிஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா அங்க கொடுப்பான். நீ எந்த அளவுக்குன்னா நம்ம கடையநல்லூர்ல நடந்த ஒரு சம்பவம், ஒரு கவுன்சிலருக்கு பள்ளியாசல வச்சு ஏலம் விட்டு இருக்கிறாங்க. சட்டப்படி அது குற்றம். பள்ளியாசல வச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கவுன்சிலர் பதவி. நாங்க அண்ணன் போச வேற யாரும் நிற்க மாட்டாங்க. முஸ்லீம் ஜமாத் சார்பாக உன்னை நிறுத்திடுவோம், ஜமாத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடு. கட்டி 2 போஸ்ட் வாங்கியிருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து என்ன ஒரு சேவை செய்யறதுக்கு வந்திருக்காரு நினைச்சிய? 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா 4 லட்சம் ரூபாய் அங்க சம்பாதிக்கலாம். நமக்கு தெரியறதுல என்னதா ஒரு கவுன்சிலர் பதவி நீங்க நினைக்கலாம். பல கோடி ரூபாய்கள் அங்க என்ன செய்கிறது, உருண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ரோடு இருப்பதாக என்ன செய்யும், ஏட்டில் இருக்கும். ஆனா அங்க என்ன செய்ய, ரோடும் இருக்காது, வழக்கும் இருக்காது. ஆனா நீங்க உள்ள போய் தகவல் அறியும் சட்டத்தின் கீழே நீங்க ஒரு பேச்சுக்கு உங்க தெருவுல என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது நீங்க கேளுங்க. கேட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு 1000 அவன் உண்மையான கருத்தை சொன்னான்னா நிறைய செலவழிச்சுதான் இருக்கு. உங்க தெருவுல போய் பாருங்க, ஒண்ணு இருக்காது. அதெல்லாம் போட்டு காணாம போச்சு. இந்த மாதிரி இவன் என்ன செஞ்சிருக்கான், எழுதிட்டு 50,000 சுருட்டிட்டு போயிட்டான். அடுத்த ஆளு பெரிய ஆபீசர் வர்றாரு, என்னடா செய்யன்னு பெரிய தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் சின்ன பையனா இருந்திருக்கிறான். அவன் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இது பெரிய விஷயமா, இது அழகான ஒரு வழி இருக்குது. நீங்க என்ன செய்யுங்க, அந்த கிணறு இருக்குல்ல, கிணறு வெட்டினதானே போட்டிருக்கான். இந்த கிணறு பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்ததினால் அதை மூடுவதற்கு செலவு 50,000 முடிச்சிட்டு 50,000 வாங்கி எனக்கு ஒரு டிவி வாங்கி கொடுங்க அப்படின்றான். அவன் இல்லாத கிணறு வெட்டினா மக்களுக்கு இடையூறா இருக்குன்னு மூடுங்கண்டா 50,000 என்ன செஞ்சிருக்கிறான், இவன் சொல்லி இருக்கிறான். இவனுடைய சிந்தனை சரி, இவன் ரொம்ப நல்ல விவரமானவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன செய்யலாம், ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சிருக்கான். நல்ல விவரமா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் சிந்தனையெல்லாம் இந்த படிக்கிறது இதையெல்லாம் விட்டு வேறு விதமான சிந்தனை தான் இருந்திருக்கு. அங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு. யாரு அப்ப போய் இன்ஸ்பெக்டர் ஒன்னா கேப்பாரா இல்லையா, கேள்வி படிக்கிறாங்களா இல்லையான்னு. அப்போ அங்க
படிக்க வரும்பொழுது கேட்டிருக்காரு, உங்க ஊர்ல பெரிய மனிதர்கள் யாராவது பிறந்திருக்கிறார்களா அப்படின்னு. சும்மா வாய மூடிட்டா இருந்திருக்கணும். எங்க ஊர்ல எல்லாரும் சின்ன பிள்ளைதாங்க பிறக்குது, பெரிய ஆளா யாரும் பிறக்கிறது இல்ல அப்படின்னு இருக்கலாம். குழந்தைதானே பிறகு. அவன் கேட்டது பெரிய பேர் சொல்ற அளவுக்கு பெரிய காமராஜர் காந்தியடிகள் மாறி வந்திருக்கான்னு கேட்டா அவன் என்ன சொல்லிருக்கான், இப்படி பேசிட்டு இருந்திருக்கான். படிக்கும் போது படிக்கிற காலத்துல அவரு ஒற்றுமை, இது இந்தியாவுல என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கு போயிருக்கு அப்படின்னு நடத்திட்டு இருந்தாரு. இவன் என்ன செய்யலாம், இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருந்திருக்கான். புடிச்சு வாத்தியார புடிச்சு திட்டி இருக்காரு, இங்க வாடா, என்னடா நீ பேசிட்டு இருக்கீங்க, பாடம் நடத்திட்டு இருக்கிற, நீ பாடத்தை விட்டுட்டு இந்த மாதிரி என்னடா பேசிட்டு இருக்கிற? சார் நானும் ஒற்றுமையை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்கிறேன். என்னடா ஒற்றுமையை பேசிட்டு இருக்கிற? உங்களுக்கு தெரியுமா சார், சீப்புக்கும் வாழைப்பழ தோலுக்கும் என்ன இது ஒற்றுமை இருக்கு தெரியுமா? சீப்புக்கும் வாழைப்பழ தோலுக்கும் என்னடா ஒன்னும் சம்பந்தமே இல்லையா? சீப்பு என்ன செய்யும், தலைய வாரம், வாழைப்பழம் கால வாரம் அப்படின்னு இருக்கான். என்னவா அவன் இங்க உள்ள அவன் இந்தியாவினுடைய ஒற்றுமை என்ன, பல மதங்கள் இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு சொன்னா இவன் இந்த மாதிரி சிந்திச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி அவன் கேட்டிருக்கிறாரு வாத்தியார், நீங்க ஊழல் படிச்சிருக்கீங்க, நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க, இது அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்கான். அதிர்ஷ்டம்னா எது, பொருளாதாரத்தில் ரொம்ப சோமாலியா இருக்குமோ, எத்தியோப்பியாவா இருக்குமோ, சாப்பாடுலாம் கஷ்டம் இருக்கு, லக்னோ அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன லக்கு நோவா? அவன் எந்த வார்த்தைகளை இங்க படிக்கிற ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல, அவனுக்கு ஒன்னும் தெரியாம என்ன செஞ்சிருக்கான், இப்படி போய் தான் ஒரு அவன் அந்த வாத்தியார் அந்த பிள்ளைய இவன் இங்க இருந்தா உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலமே அறவே ஒண்ணு ஒழுங்கா வரமாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட தமிழே தெரியாத ஒரு ஆட்டை ஒண்ணு விட்டுறது. விட்டா என்ன வந்துடும், ஆங்கிலம் தெரிஞ்சுமா ஆங்கிலத்துல பேசி ஆகணும் இந்த விதியேண்டு, சரி விட்டுட்டோம்னா இவன் சூப்பரா ஆங்கிலத்துல வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ட போய் ஆங்கிலம் நல்ல டீச்சரா இருந்தவன், அவனுக்கு தமிழே தெரியாது, அவன்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் தமிழ பேசுறான், இவனுக்கு இங்கிலீஷ் தெரியல. யாரு இவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த வாத்தியார் தமிழை கத்துக்கிட்டானே தவிர இவனை என்ன செய்யல, இவனுக்கு ஒரு மண்ணு வழங்கல. இவனுடைய சிந்தனை பூரா அந்த குறுக்கு வழியில என்னென்ன செய்யணும் போகணும் அப்படின்னே சிந்திட்டு போயிருக்கான். கடைசியில கொண்டு போய் தள்ளினாரான், எங்க கொண்டு போய் ஹோட்டல்ல சர்வர் வேலையில. சரி அங்கேயான சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன அங்க உள்ள ஆளுக்கையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். என்ன செஞ்சிருக்கான், ஒரு ஆள் உள்ள வந்திருக்காரு, இட்லி சாப்பிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் லூசு போயில, சாப்பிட்டா இட்லி எப்படியா இருக்கு, அது போய் இருக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோட அடிச்சு வரட்டி விட்டாங்க. அவன் மிருதுவா இருக்கான்னு கேட்டிருக்கான், இவன் சாப்பிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சிந்தனை பூரா இந்த மாதிரி. இப்படியாக சிலர்கள் படிப்புண்டு உள்ள கல்வியை கத்துக்கொள்ள போறேன்னு சொல்லிட்ட மாணவர்கள் இப்படி சிந்திச்சுக்கிட்டே போறவங்க நல்ல இந்த மாதிரி விவரம் இந்த மாதிரி இடக்கு மடக்கா பேசுற மாதிரி இருப்பான், ஆனா ஒழுங்கா படிச்சுக்கிற மாட்டான். அந்த கல்வியை விட்டு போனவர்கள் நிறைய பேர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி மார்க்க விஷயங்களில் மார்க்க உலக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய
சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. விஷயங்கள்ல படித்த அந்த கல்வியை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் வெளியிடத்துக்கு நம்ம போனோமையானால் அது மறுமையில் வெற்றியை தராது. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீங்க கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு பயன் தராத கல்வி எனக்கு தந்திராது. அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹில்ர்ட்ட போறாங்க. தன்னை பெரிய ஆளுன்னு சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறான். அப்ப போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹில்ர்ட்ட என்ன சொல்லுகிறார்கள், ஹல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நான் உங்களை பின்தொடரலாமா உங்களுக்கு கற்றுத்தந்ததுல நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருந்தாலும் எனக்கு தேவை என்னவென்று சொன்னால் நல்ல விஷயங்கள் எனக்கு தேவை, அதற்காக நான் வரலாமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இதையும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபினுடைய 66வது வசனத்தில் சொல்லுகிறான். எந்த இதை போனாலும் அது நமக்கு நன்மை தருமா பயன் தருமா இல்லையான்னு பார்க்கணும். இந்த சிஹ்ரி என்ற அதுவும் ஒரு கல்விதான். அன்றைய காலத்தில் சிஹ்ரி என்ற ஒரு கல்வியை படிச்சுக்கிட்டு இருந்தான். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல 102வது வசனத்துல வயத அல்லமூன மா யலுருஹும் வலா யன்ஃபவுஹும், அவர்களுக்கு எந்த இடையூறையும் தராத எந்த பயனையும் தராத கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். வலக்கத் அலிமு லமனிஸ்தராஹு மாலஹு ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், இதை எவன் கத்துக்கிட்டானோ அவனுக்கு மறுமை நாளில் எந்த நன்மையும் கிடையாது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். போய் தேவையில்லாத கல்விகள், நமக்கு எந்த விதமான பயனையும் தராத கல்விகள், பொதுமக்களுக்கும் எந்த இதையும் தராத எந்த கல்விகளாக இருக்குமானால் அந்த மாதிரி கல்வியை நாம என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக் கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக நம்ம இந்த இவ்வளவு காலங்களில் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறான் மனிதன். இங்க 20,000 30,000 1,00,000 திர்ஹம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. வாங்கி என்ன செய்யறாங்க, நிறைய செல்வங்கள் கொட்டுன்னு கொட்டும் போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இது எல்லாமே நம்மளுடைய கல்வியினாதான் வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்யுது, மமதை அவனுக்கு உள்ள வந்துருது. அல்லாஹ் கொடுத்த அந்த கல்வியை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக அவன் பெற்றவன் என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றியை செலுத்திருக்கணும். இந்த கல்வியை அல்லாஹ் நீ கொடுத்ததினால நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் நல்ல ஒரு அழகான பங்களாவில் நீ வைத்திருக்கிறான்னு சொல்லாம அவன் என்ன நினைக்கிறான், எல்லாம் தான் நிலைதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திமிராக நடப்பது, அடுத்தவருடைய ஆணவத்தோடு நடப்பது, மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, பொருளாதாரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அவர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்னு நினைக்கிறது, ஏன்னா அவரை முதல்ல வரணும் போடணும்னு நினைக்கிறது, வால் போஸ்டர்ல அவர் பேரை பெருசா எழுதணும்னு நினைக்கிறது, என்ன ஏதாவது நிகழ்ச்சிகள் சொன்னா அவரை முன்னிலையில் வைக்கணும்னு நினைக்கிறது. இப்படி தான் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை எல்லாம் வைத்து மாலை மரியாதை இவைகளை தேடினானே தவிர அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் போயிருக்கிறான். இதே மாதிரி காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருந்த காரூன் என்று சொல்லக்கூடியவன், இவனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுறான்டா, செல்வம் என்றால் இவனுக்கு கொடுத்த மாதிரி செல்வத்தை யாரும் கொடுத்திருக்க மாட்டான். அவனுடைய ஹசானாக்கள் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த சாவியை சுமப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம், ஒரு வலிமை வாய்ந்த கூட்டம் கஷ்டப்படுமா. நகைய தங்கத்தை கிடையாது, என்ன பணத்தை நீ இந்த இவ்வளவு பெரிய ரூம் நிறைய நகையை வச்சிருக்காண்டா ஒரு பூட்டு போட்டிருப்பான், ஒரு பெரிய சாவி இருக்கும், அப்படியே பூட்டு போட்டு நிறைய செல்வங்களா வச்சிருக்கிறான். இந்த செல்வங்களுடைய சாவிகளையே ஒருத்தன் தூக்க முடியாதுன்னு சொன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. சாவிக்கு அவ்வளவு ஆள வேணுமா தூக்குறதுக்கு, அவன் உள்ள எவ்வளவு செல்வங்கள் எல்லாம் வச்சிருப்பான். அந்த செல்வங்கள் அவ்வளவு செல்வங்கள் வைத்திருந்த காரணத்தினால பெரிய ஆணவத்தோட ரொம்ப பெரிய பந்தாவா நடந்துட்டு இருந்தான். மக்கள் எல்லாம் நல்லவர்கள் சொன்னாங்க, ஆணவத்தோட நடக்காத, அல்லாஹ் நினைச்சுக்க, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது,
அதை நீ மறந்து விடாதே அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னான் தெரியுமா? இன்னமா ஊத்தி தூஹு அலா இல்மின் இந்தி. இதுல என்ன அல்லாஹ் இருந்தா எனக்கு வானத்துல என்ன பொத்துக்கிட்ட எனக்கு வந்துச்சு? என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி நான் இவ்வளவு செல்வங்களை நான் சம்பாதித்தேன். என்னட்ட இருக்கக்கூடிய இந்த கல்வி, என்னட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம், அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு இதையும் நான் என்ன செஞ்சிருக்கேன், செய்திருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். என்ன, அவனுக்கு கொடுத்த அந்த கல்வி இறைவனால் கொடுத்தது என்பதை மறந்துவிட்டு இந்த கல்வியினாலதான் அவ்வளவு பணமும் எனக்கு வந்திருக்குங்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவலம் ஏலம், அவன் அறியவில்லையா? அன்னல்லாஹ கது அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஸத்து மின்ஹு குவத்தன் வ அக்ஸரு ஜம்மா. இவனை விட வலிமை வாய்ந்தவனாகவும் இவனை விட செல்வத்தை கூடுதலவனும் கொடுத்திருக்கணுமா, அவர்களை எல்லாம் நாம் அழித்திருக்கிறோம் என்பதை அவன் விளங்க மாட்டானா? என்னடா உனக்கு இதை இல்ல, இதை விட கோடி கோடியாக கொட்டி கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க, இவர்களை நாம் அழிக்கலையா? உன்னை விட நிறைய படைபலங்கள் வைத்திருந்தவன், வலிமை வாய்ந்தவனாக இருந்தவனை எல்லாம் நாம் அழிக்கவில்லையா? இதெல்லாம் உனக்கு தெரியலையா? என்ன, நான் கொடுத்த கல்வியினால என்னால தான் முடிஞ்சு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? வஹஸப பிஹி வ பிதாரிஹில் அர்ல. அவனுக்கு என்ன, அல்லாஹ் ஒரு வார்த்தை தானே மெதுவா அப்படின்னு சொன்னா, பூமியை திறக்கணும், உள்ள எல்லாம் போயாச்சு. அவனும் அவனுடைய மாடாதி மாளிகை உள்ள பூமிக்குள் பொதிந்தாரு. அவனை காப்பாற்ற யாரும் இல்லாம போச்சு. பெரிய வேலை இல்ல. அல்லாஹ் தஆலா இந்த இப்போ ரிக்டர் அளவுல 6, 7, ஒரு 25 ஆனா என்ன ஆகும், ஒரு 30 ஆனா என்ன ஆகும்? சும்மா ஒரு 6 இது சும்மா இப்படி ஆனவன பொழுது என்ன செஞ்சிருது, எல்லா கட்டணங்களும் இணைஞ்சு போய், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இனி எவ்வளவு டெக்னீஷியன் வச்சு கட்டினாலும் சரி, அப்படிங்கிற 6 இதுலங்கிற ஒரு 10 ஆனா எல்லாமே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். எத்தனை இடங்களில் பாக்குறோம், இந்தோனேசியாவில் இன்னும் என்ன செஞ்சிருக்கு, அங்க வந்துகிட்டே இருக்கு. இந்த சுனாமி எல்லாம் உலகத்துல மிகப்பெரிய ஒரு அதிசயம். நம்ம எல்லாம் பார்த்து யாருமே ஒரு இவ்வளவு பெரிய பில்டிங், இந்த 13 அளவு பில்டிங் அளவுக்கு அலைகள் உயர்ந்து போனது யாராவது பார்த்திருக்கிறாங்களா? நம்ம சாதாரண சும்மா இவ்வளவு விலைக்கு அடிச்சு தான் பார்த்திருப்போம். ஆனா சுனாமில அடிக்குது, அப்படியே நேரடியா அந்த காட்சியை நீங்கள் டிவியில லைவ்ல நீங்க பார்த்திருக்கிறீங்க. அப்படியே பில்டிங் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, கார் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, ஆட்கள் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. எல்லாத்தையும் நாம என்ன செய்யும், கண்கூடாக பார்க்க முடியும். அல்லாஹ்க்கு ஒண்ணும் இல்ல. அதுவும் என்ன, ஒரு சின்ன நிலநடுக்கம் தான் சொல்றான். பூமிக்குள்ள மெதுவா அப்படி லைட்டா ஒரு ஆட்டி விட்டு உடனே சீறி பாய்ந்து இந்த அலைகள் பூரா அத்தனை வரை அள்ளிட்டு போயிருச்சு. இதை என்ன செய்யறதில்லை, அவன் நினைப்பதே இல்லை. இது எல்லாம் கொடுத்தது நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான்ங்கிறத அல்லாஹ் எல்லா இடத்திலையும் சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் ஒரு அறிவாளி, விவரம் உள்ளவன், ஞானம் உள்ளவன் இருக்கிறான். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். நீ என்னத்தை தான் செஞ்சாலும் என்ன செய்யற, எவ்வளவுதான் நீ பாதுகாப்பாக போனாலும் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் நினைத்தாண்டா போயிடும். எத்தனை விமானங்கள், எவ்வளவு கம்ப்யூட்டர் வச்சிருக்கான், எத்தனை பேர் அதை கண்காணித்துட்டு இருக்கிறான், கரெக்டா போய் சேர்ந்துருந்தா எல்லாமே, எல்லா விமானமும். இந்த இப்போ மேங்களூர்ல என்ன செஞ்சிச்சு, உள்ள போன ஓடுபாய சரண்டு உள்ள போய் சேர்ந்துருச்சு. எல்லாம் கீழே இறங்கி கதவை திறக்க போகக்கூடிய ஒரு செகண்ட் நேரத்தில் மொத்தமா எல்லாம் போயிட்டாங்க. அப்ப இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே, ஆனால் அல்லாஹ் நீ என்னத்தை தான் கம்ப்யூட்டர் யுகத்தை வச்சு எல்லாத்தையும் கண்காணிச்சு 10 தடவை ஒரு விமானம் வர்றதுக்கு முன்னாடி 10 தடவை முன்னாடி போறான், பின்னாடி வர்றான், கரெக்டா இருக்கான்னு பாக்குறான். 1000 பேர் செக்அப் பண்ண பிறகுதான் விமானம் பறக்கவும் செய்யுது, இறங்கவும் செய்யுது. ஆனாலும் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை இது போயிருது. அப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறத மனிதனை உணர்த்தக்கூடிய பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஆங்காங்கே என்ன செய்து காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். இதை அவன் வழங்கல. எனக்கு கொடுத்த அந்த அறிவு, நல்ல பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருந்திருக்கிறான். அந்த அறிவை வைத்துக் கொண்டு வியாபார நுணுக்கங்களை தெரிந்து நிறைய பணங்களை சம்பாதித்த காரூனுடைய நிலைமை என்ன, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்னா, எல்லாம் நாசமா போயிடுச்சு. அப்ப இவனுடைய கல்வி என்ன செய்யல, பயனில்லை. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு பிற்காலத்துல நீங்க இறந்ததற்கு பிறகும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி சொல்லும் போது, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், நீங்க மனிதன் இறந்துட்டான்னு சொன்னா 3 விஷயங்கள் தவிர அனைத்தும் மனிதனுக்கு அவனுக்கு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஒன்னு மின் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம், இல்மின் யுன்தஃபு பிஹி, பயன் தரும் கல்வி, அடுத்து வலதின் சாலிஹின் யதுலஹு, அவனுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல சாலிஹான குழந்தை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. இந்த 3ல் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது பயன் பெறணும். நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி பள்ளிக்கூடங்கள், இப்ப நிறைய இடங்கள்ல முஸ்லிம்கள் பள்ளிக்கூடங்களை வச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா என்ன நடக்கு தெரியுமா, டான்ஸ் ஆடுறது. பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, நமக்கு பெரும் தலைவலியா இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ஒண்ணு வழங்குறது இல்ல. என்ன இந்த நாடகத்துல சேர்த்திருக்காங்க, அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு நம்மளை போட்டு தந்துடும். அந்த பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கிறது பெரும்பாடு. என்ன ஸ்கூலு, முஸ்லீம் ஸ்கூல். அது
முஸ்லீம் ஸ்கூல்ல வைத்துக் கொண்டு நாடகங்கள பெயர்ல சினிமாக்கள் நடிகைகளுடைய ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டு இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை உருவாக்கிட்டு வர்றாங்க. பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பெரிய செல்வந்தர்கள் கல்விக்காக பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு வரவேற்கலாம். அந்த பள்ளிக்கூடங்கள்ல போய் என்ன செஞ்சிருக்கலாம், குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சகோதரி கூட ஒரு இடத்துல அங்க வேலை பார்த்து, நம்ம முஸ்லீமுடைய ஸ்கூல்ல தான் வேலை பார்த்து இந்த மாதிரி செய்யறாங்க. ஒரு தொழுகைக்கு சரியான ஆளை விடுறது இல்ல, அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை கரெக்டா சொல்லிக் கொடுக்கறது இல்ல, இந்த மேலை நாட்டு நாகரிகங்கள் அனைத்தையும் கொண்டு வர்றாங்க, சினிமா நடிகைகளை கொண்டு வர்றாங்க, நடிகர்களை கொண்டு வந்து எல்லா பங்கன் நடத்துறாங்க, அது இருக்க முடியலன்னு விலகி வந்துடுறாங்க. இவரு முஸ்லீம் ஸ்கூலு, முஸ்லீம்கள் நிறைந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கேயே இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான எல்லாத்தையும் அவுத்து விடுறாங்க. இந்த கல்விக்கு என்ன பயனு? பிள்ளைங்கள் படிக்கும் பொழுது அவர்களுடைய ஆடைகள்ல அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள்ல எல்லாத்தையும் கேடுகட்டு மாதிரி ஆக்குற மாதிரி மேலை நாட்டினுடைய ஆடைகளை அவங்களுக்கு போடுவது, அது புர்கா போட்டு வரக்கூடிய இடங்கள்ல வந்து கண்டிக்கிறது. சில இடங்கள்ல கொஞ்சம் புள்ள கொஞ்சம் உயரமா இருக்கு போட்டு விடணும்னா இல்ல ஏஜ் இது பண்ணா தான் நீங்க போடணும், அதுக்கு முன்னால போட்டு வரக்கூடாது, எல்லாமே என்ன குட்டப்பாவோட போட்டுவாங்க. இது முஸ்லீம் ஸ்கூல்கள்ல நடக்கிறது. அப்ப இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த கல்வியினால நமக்கு என்ன பயன் இருக்கிறது? கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் கட்டி ஸ்கூலை பூரா கட்டி வச்சிருக்கலாம். கட்டி வச்சு அந்த படிக்கிற பிள்ளைக்கு கொடுக்கப்படக்கூடிய பாடம் என்ன? நல்ல பிள்ளைகளாக உருவாகுமா, நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக உருவாகுமா, அந்த கல்வியை தான் நம்ம கொடுக்கிறோமா என்பதை அவர்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அந்த மாதிரி சிந்திக்காத அந்த மாதிரி கல்வி நிலையங்கள் எந்த பயனும் இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கல்வி வருமானால் அது எனக்கு தேவையில்லை. நிறைய பேர் படித்தவர்கள்ட்ட நிறைய பண்பாடு இல்லாதவர்களாக மாற எத்தனை பேர்களை பார்க்கிறோம். கல்யாணம் முடிச்சிடறான், என்ன செஞ்சிடறான், பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு உடனே மாறி போயிடறான். மனைவி சொல்லிதான் என்னது மந்திரம்ங்கிற பெயர்ல பெற்றோர்களை கவனிக்காமல் போகக்கூடிய எத்தனை பேர்கள். அந்த பெற்றோர்களை கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கிறா, முதியோர் இல்லங்கள், அப்புறம் முதியோர் காப்பகங்கள் அப்படின்னு நிறைய சென்னை போன்ற பெருநகரங்கள் நிறைய வந்துருச்சு. நிறைய வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளைகள் இருக்கதான் செய்யறாங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகள்? சாதாரண வேலை, நல்ல பெரிய பெரிய லட்சாதிபதியாக இருக்கக்கூடிய லட்சமா சம்பாதிக்கக்கூடியவனுடைய பெற்றோர்கள் அங்க நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறார்கள் அங்க? அங்க வந்து இவங்க இருப்பது வந்து கணவன் மனைவிக்கு என்ன செய்ய பிரச்சனை வருது, அதனால என்ன செய்ய, நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறோம். கடைசி காலகட்டத்தில் இந்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டியவன், இந்த பெற்றோர்களுக்கு நல்ல முறை பணிவிடை செய்ய வேண்டியவன் அங்க கொண்டு போய் சேர்க்கிறான். இவன் என்ன பிஏ படிச்சு என்ன, ஐடியில வேலை செய்து என்ன பிரயோஜனம்? படித்திருக்கிறான், அவ்வளவு படிப்பும் இருந்தும் கூட பண்பாடு அவனுக்கு வரல, ஒழுங்காக படிக்கல, பெற்றோர்களை பற்றி எந்த செய்திகளையும் அவனுக்கு தெரியல. இந்த மாதிரி கல்வி நமக்கு தேவையில்லை. நாம் படித்தோமையானால், இந்த மார்க்கத்தினுடைய கல்வியோடு அவனுக்கு போதித்திருப்போமையானால் நிச்சயமாக அவன் என்ன செய்வான், பெற்றோர்களுடைய நலனை விளம்பியிருப்பான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ வயோதிகத்தை அடைந்து அதன் மூலமாக நீங்க சொர்க்கத்துக்கு போலன்னா நீங்க நாசமாகட்டும் சொன்னாங்க. அவ்வளவு அழகான ஒரு பாக்கியம். வயது முதிர்ந்தவர்களை நம்ம கண்காணிப்பதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப கடினமாக நடந்தால் கூட சீந்த வார்த்தை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த மாதிரி குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கல்வியோடு அவன் படிப்பாடையானால் அது பயன் தரக்கூடிய கல்வி. பெரிய பெரிய மக்கள் எல்லாம் வெளியில இருக்கக்கூடியவெல்லாம் கையெட்டி நிற்கிற மாதிரி பெரிய பதவியை தரக்கூடியதாக இருந்தும் அது இந்த மாதிரி ஒழுக்கங்களை போதிக்கவில்லையானால் அந்த கல்வி வேணாம். அது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தரக்கூடிய பயன் தராத கல்வியை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு அந்த மாதிரி பயன் எனக்கு எதுவும் இல்லையானால், இம்மை மறுமைக்கு இல்லையானால் எனக்கு யா அல்லாஹ் அந்த கல்வியை வேணாம், நான் கை நாட்டாவே இருந்துட்டு போறேன், அல்லது நான் 5ஆம் கிளாஸாவே இருந்துட்டு போறோம், அல்லது நான் 10ஆம் வகுப்போடு நான் போயிடுறேன், எனக்கு பெரிய கல்வியை நான் படித்து அதன் மூலமாக எனக்கு நன்மை இல்லாத கல்வி எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடுத்து கேட்கிறாங்க. அடுத்ததாக வமின் கல்பின் லா யஹ்ஷா, அடுத்த பயப்படாத உள்ளத்தை விட்டும். உள்ளம் என்று சொன்னால் பயம் இருக்கணும், இறைவனை பற்றிய அச்ச உணர்வு இருக்கணும். போய் குர்ஆனுடைய வசனங்களை போய் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம சொல்றோம்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் போங்க போங்க அப்படிங்கிறது. யார் அலட்சியப்படுத்துறது? நம்ம போறோம், எங்க குர்ஆன் வசனம் எப்படி இருக்கு, ஹதீஸ்ல எப்படி இருக்குது, நம்ம இப்படி செய்யணும், அப்படியா சரிங்க அப்படின்னு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போங்க போங்கன்னு என்ன செய்யறது? குர்ஆனுடைய வசனங்களை அலட்சியப்படுத்துறது. பயான்கள்ல நம்ம போய் ரொம்ப வேகமா அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா என்ன செஞ்சு நல்லா தூங்கிட்டு அதோட போயிடுறது. ஜும்மா உரைகள்ல நீங்கள் பார்த்தா இப்ப என்ன நடக்குது ஒவ்வொரு ஊர்லயும், ஜும்மாவுல பாத்தீங்கன்னா டக்குன்னு முதல்ல நிறையிறது என்னன்னா இப்படிதான் நிறைய
எப்படி வரும்? பானா மாதிரி அல்லது காலு மாதிரி இப்படி இந்த எங்க எல்லாம் தூண் இருக்குதோ அங்க பூரா போய் சாஞ்சி தூங்குவாங்க. அப்புறம் ஃபேன் எங்க இருக்கு அதுக்கு நேரா வந்து தூங்குறது. இன்னும் சிலர்கள் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பஞ்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டா இருப்பாரு. என்ன இருப்பானா எப்படின்னா கதுக்காம திசலான்னு சொன்னா உடனே வந்து சேர்ந்து தொழுவிட்டு போயிடும். அப்ப என்ன இவர்கள் வந்து கேட்டு இந்த பயான்களை என்ன செய்யறது, சும்மா சாதாரணமா உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது அல்லது பக்கத்துல கதை பேசிட்டு இருப்பது, இவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களினால் எந்த பயனும் இல்லை. அப்ப உள்ளம் இருக்குமானால் அவனுக்கு அச்ச உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், சூரத்துல் காஃபினுடைய 37வது வசனத்துல, இன்ன ஃபீ தாலிக லிக்ரா லிமன் கான லஹு கல்புன், எவர்களுக்கு உள்ளம் இருக்கிறதோ, இது உண்மையாக பயப்படுற உள்ளம் இருக்குதோ அவர்களுக்கும் வால்க ஸமூஹு ஷஹீத், நல்ல காது கொடுத்து கேட்கும் திறமையும் இருக்கிறதோ, காது கொடுத்து கேட்பவனாக இருக்கிறானோ அவனுக்கு இதிலே வந்து நல்ல படிப்பினை இருக்கிறது. குர்ஆனுடைய வசனம் எவனுக்கு அல்லாஹ் விளங்கும் என்று சொல்லுகிறான்னா, உண்மையிலேயே பயப்படுற மாதிரி எல்லாரும் உண்மையான உள்ளம் இருக்கணும். காது கொடுத்து உண்மை அப்படியா அப்படின்னு கேட்கணும். காது கொடுத்தே கேட்க மாட்டாது, என்னென்றே கேட்க மாட்டேன்னு இந்த பக்கம் திரும்பி இருப்பானேயானால் அவனுக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தினால் எந்த பயனும் இல்லை. அப்ப நம்மள்ட்ட வந்து ஒருத்தன் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய வசனம் இப்படி இருக்குன்னு சொன்னா உடனே நம்ம பயப்படணும். நம்ம என்ன செய்யறோம், நம்மளை பற்றி யாராவது ஒரு குறை சொல்றாங்க, என்னையா குர்ஆன் ஹதீஸ்னு சொல்ற, ஒழுங்கா நீ தொழுகிறது கிடையாது, ஆமா நீ பெரிய யோக்கியமா தர்காவுக்கு போறா, நீ நிரந்தர நரகன்றது நம்மள. நம்மள தப்புன்னு சொன்னா சரி நான் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள்ட்ட இந்த மாதிரி தவறு இருக்குது நான் இது பண்ணிக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ்னு பேசுற வாக்கு சுத்தமா இருக்காடா, நீ சொன்னபடி நீ நடக்கிறியா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அவன் குறைய நம்ம திருப்பி சொல்றது. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி இருக்கிறான், வாக்கு மீறியவன் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முனாஃபிக்குக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன வரணும், எவ்வளவு மோசமான பயங்கரமான ஒன்றா அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும், உள்ளம் கொஞ்சமாவது இலக வேண்டும். அதெல்லாம் இருக்கு எங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க அல்லாஹ்ட்ட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லமானா நம்ம உள்ளம் என்ன இருக்கு, எதிரியாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய மோசமானவனா இருக்கட்டும், அவன் சொல்ற வசனம் வந்து அல்லாஹ்வுடைய வசனம் இல்லையா, நபிகளாருடைய அறிவுரை இல்லையா, அப்ப அந்த மாதிரி அறிவுரைகள் நம்மள்ட்ட சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது. நம்ம அவனை அலட்சியப்படுத்துறோம்னு குர்ஆன் வசனம் சொன்னா அப்ப நம்ம இவ்வளவு சொல்லும் அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம், நம்முடைய நிலை என்ன செஞ்சோம், கரெக்டாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறிக்கணும். நபி தோழர்களை பாருங்க, அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருந்திருக்கிறது, குர்ஆனுடைய வசனம் கூட சொல்லுகிறது எப்படி நீங்க நடக்கணும், உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும். சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் 2வது வசனத்துல, இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருடைய ஆயத்துகள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அவர்களுக்கு அதிகமாகிவிடும். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தன்னுடைய இறைவன் மீது அவர்கள் தவக்கல் வைப்பார்கள் அப்படின்னு சொல்றான். 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கப்பட்டோம் சொன்னா உள்ளங்கள் அப்படியே உடனே என்ன செய்யும், நடுநடுங்கிறணும். குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் இன்னும் வலிமை பெறணும். ஆக நம்ம செஞ்ச தப்பு, நம்ம இன்னும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஈமானை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்கள் தான் மூமின்கள், என்ன மூமின் இல்லைங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்னாலும் அலட்சியமாக போவது, குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு நினைவுறப்பட்டோம் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளாமல் போவது, அதை கண்டுகொள்ளாமல் போவது, இப்படி இருந்தால் அவன் மூமினே கிடையாது. மூமினுக்கு எப்படி இருக்குன்னா அந்த உள்ளம் நடுங்கணும். ஆனா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பயப்படாம இருக்கிறான நிறைய பேர் என்னத்தை எவ்வளவு பயங்கரத்தை சொன்னாலும் மறுமையை பற்றி சொன்னாலும் அந்த உள்ளம் முருக மாட்டேங்குதே, அந்த மாதிரி உள்ளத்தை எனக்கு அல்லாஹ் தந்துராதே. உன்னை பற்றி சொன்னால் என்னுடைய உள்ளம் நடுங்க வேண்டும், எனக்கு பயம் ஏற்பட வேண்டும், எனக்கு அச்சம் ஏற்பட வேண்டும், நான் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறான். இது சஹாபாக்களுடைய வாழ்விலே எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பாருங்க. புகாரியில 7302வது செய்தியாக இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அவையில பனு தமீம் கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டம் வருகிறாங்க. பனு தமீம் இதை குலத்தை சார்ந்தவர்கள். அதுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளை சொல்றாங்க, அக்ரா பின் ஹாபிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒருவரை வந்து இவரை தலைவரா போட்டு அனுப்புவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்ல, இல்ல இவரை நீங்க போடுங்க, அவரு போடக்கூடாது. அப்ப அபூபக்கருக்கு கோபம் வந்துட்டு உமரை பார்த்தவங்க, இன்னமா அரத்த ஹிலாஃபி, எனக்கு எப்ப வந்தாலும் நீ மாற்ற நேரம் உனக்கு நோக்கமா, நான் எதை சொன்னாலும் கூடாது. ஏன்னா அவர் நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்காரு. பத்ர் போர்க்களத்துல
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நஷ்டஈடா வாங்கிருங்கன்னு அபூபக்கர் சொல்லுமா அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்றாரு இவரு. ஆனாலும் இது வந்து உண்மையான இது ஒரு நிர்வாகிட்ட இருக்கக்கூடிய பண்புகள். அது தனியாக இருந்தால் நம்ம அவங்க சொல்லுவோம். அதுல அபூபக்கரும் உமரும் இந்த மாதிரி எவ்வளவு கோபத்தை காட்டினாலும் கூட உண்மையான விஷயங்கள் அவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப இவன் கேட்கிறாங்க, அபூபக்கர் கேட்கிறாங்க, எனக்கு எப்ப பார்த்தாலும் நீ மாற்றம் செய்யறதா உனக்கு நோக்கமா? இல்லம்மா அரத்த ஹிலாஃபக, நான் உங்களை நான் மாற்றம் செய்யணும் தெரியல. இவன் நல்லவர், அதுக்காண்டி அவர் சொல்லியிருக்காரு. அபூபக்கர் அவருக்கு பார்வையில இவர் தான் நல்லவர். இப்படியே போட்டு ஆகுன்னு வர சவுண்ட் என்னாச்சு? வருத்த அஸ்வாத்துமா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தம் ஒரே கடுமை சவுண்ட். நம்மளும் பாத்தீங்கன்னா மசூரான்னு வந்துட்டோம்னா ஒரே சந்த கடையா தான் இருக்குமே தவிர தலைவர் உட்காருங்க உட்காருங்க உட்காருன்னு அவர் தான் சொல்லிட்டே இருப்பாரு. சட்டசபையும் பார்லிமெண்ட்டும் பாருங்க, சந்த கடையெல்லாம் மிஞ்சிற மாதிரி இருக்கும். அவரு டக்கு டக்குன்னு தட்டி பாப்பாரு, முடியல போறேன்னு போயிருவாரு. அவ்வளவுதான். எங்கேயாவது சபாநாயகரை கட்டுப்படுத்த முடிஞ்சா? பார்லிமெண்ட்ல 500 பேருக்கு மேல அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரதிநிதியா வந்து உட்கார்ந்து இருக்கான். சபாநாயகர் இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். சரி நான் போய் வெளியில போய் இருக்கிறேன்னு போயிருவாரு அவர். அப்புறம் 2 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 500 கோடி ரூபாய் செலவு. இப்படி வந்து ஒரே சந்தக்கடை. அதே மாதிரி நம்ம இலையே வந்தோம்னா எதை பேசினாலும் சத்தம் இல்லாம இருங்கன்னு சொன்னோம்னா நடக்காது. யாராவது ஒரு கட்டுமையை சவுண்ட போட்டு அந்த அமுக்குனா தான் கொஞ்சம் அமைதியாவது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பிறகு சவுண்ட். இதே மாதிரி என்ன செய்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடியில அவராண்டு அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆள் இருக்கிறதே தெரியறது இல்ல. இங்கே நம்ம தலைவர் ஒரு ஆள் இருந்தானா அவன் கண்டுக்கவே மாட்டோம்ல, நம்ம ஆளுக்கால தலைவர் ஆயிருவாங்கல்ல. அதே மாதிரி அங்கே ரசூலுல்லாஹ்வை கண்டுக்கனா ஒரே சத்தம். உடனே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியினுடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை ஈமான் கொண்டவர்களை உயர்த்தாதீர்கள். வலா தஜ்ஹர் லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லிபாலின், நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி சத்தமிட்டுக் கொள்வீர்களோ அதை போன்று சத்தமிட்டும் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்க சத்தம் போட்டா அன் தஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத விதத்தில் உங்க அமல்கள் அழிஞ்சு போயிடும். ஒரு இறை தூதர், நான் அனுப்பி வச்சிருக்க தூதர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேச்சு நீங்க கேட்காம நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ செஞ்ச அமலுக்கு பூரா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்காத அப்படின்ற உடனே நபி தோழர்களுடைய உள்ளங்களை எல்லாம் அப்படியே ஒரு புரட்டி போட்டுச்சு இந்த வசனம். இந்த வசனம் இறங்கிய உடனேயே நீ இப்படி கத்துனியண்டா உன்னுடைய அமல்கள் பூரா நாசமா போயிடும் அப்படின்ன உடனே டக்குன்னு எல்லா இதுவும் எப்படி சைலண்ட் ஆகிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட எப்படி பேசுவாங்களாம்? இதா ஹத்தஸன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஸின் ஹத்தஸஹு கஅஹி சிரார், அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஏதாவது பேசினால் ரகசிய தோழர், ரகசியமா குசுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி தான் பேசுவாரா. லம் யுஸ்மிஹு ஹத்தா யஸ்தஃபிஹமஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன சொன்னீங்கன்னு கேட்டுதான் வழங்குற அளவுக்கு குரல் பூரா போச்சு. அவ்வளவு கடுமையா கோபத்தோடு சண்டை போட்டு ஆக்ரோஷமா இருந்தவர்கள் அல்லாஹ் ஒரு வசனத்துல கடுமையா அடிக்கிறான், இப்படி நடந்தா அமல் பூரா நாசமா போயிடும் இப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த நிமிடமே அவர்கள் என்ன செய்தார்? அதுக்கு பிறகு பேசுறதெல்லாம் ரொம்ப ரகசியம், சத்தம் ஆயிடக்கூடாது, அமல் போயிடும். அந்த அச்ச உணர்வு வந்துச்சுல. இதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டால் அதற்கு எதிர்கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்தவருடைய குறைகளை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தப்பா உண்மையிலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம திருந்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறோம்னு மாறணும். எப்படி அபூபக்கர் உமர் சொல்லலாமே, நான் சும்மா சொன்னேன், அந்த ஆளு நல்ல ஆளு, அபூபக்கர் அதை விட தரம் இல்லாத ஆளை சொன்னாரு, அதற்காண்டித்தான் நான் சத்தம் போட்டேன், இல்ல இவரை விட சிறந்தவர் தான் நான் சத்தம் போட்டேன்னு என்ன செய்யலாம்? வாதம் பண்ணிக்கிட்டே போகலாம். சவுண்ட் ரொம்ப சவுண்டானா அமைதியா இருங்கன்னு சொன்னா நான் என்ன சும்மா வந்தேன், அவன் அந்த அப்படி கத்துனா, அந்த ஆளையா எப்படி பேசினாரு? ஏன் இந்த ஒரு ஒழுக்கமா இருக்கும்னு சொன்னா ஒத்துக்கிறது இல்ல, தான் செஞ்சது நியாயம்ங்கிறது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அபூபக்கரும் சொல்லி இருக்கலாம், உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொல்லி இருக்கலாம், நாங்க நியாயத்துக்காக தான் சொன்னோம், உண்மையிலேயே நியாயத்தான் சொன்னாங்க, இவங்க நல்லவன் நினைச்சுதான் சொன்னாங்க. ஆனா அந்த முறை சரியில்லைங்கிறதுக்காக அல்லாஹ் கண்டிக்கிறான். அவருடைய அமல்கள் அழிஞ்சிருந்தவன அப்படியே என்ன செஞ்சா மாறிடுறான். அடுத்து இன்னொரு தோழர் பாருங்க, இதே வசனத்தின் பின்னணியில சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சாபித் பின் கைஸ் என்ன செய்யறாரு? இந்த வசனம் இறங்கின பிறகு பள்ளியாசல் பக்கமா ஆள் இல்ல. ரசூல் இஃப்தகத சாபித் பின் கைஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் பின் கைஸ என்ன செஞ்சாங்க? காணாமல் பாக்குறாங்க. எங்க எப்போது வருவாரு, இங்க எப்போது வந்துட்டு போயிட்டு இருப்பாரு, ஆளே அட்ரஸ் இல்லையே என்னன்னு வந்தவொன்னு ஒரு மனிதர் சொன்னாரு, அவர் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போறாரு. போன உடனே பார்த்தா வஜதஹு ஜாலிசன் ஃபி பைத்திஹி முனக்கிசன் ராஸஹு, தன்னுடைய தலையை தாழ்த்தியவராக சாய்ந்து கொண்டு என்ன செஞ்சிட்டாரு? உட்கார்ந்துட்டு இருக்கிறார்.
அழுதுகிட்டு தலை இப்படி காய்த்து அழுதுகிட்டே இருக்கிறார். ஏன் அழுகுறாரு? என்னாச்சு இவருக்கு? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாரு, என்ன சோகமாச்சு? யாரும் இறந்துட்டாங்களா, அல்ல சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சா என்னன்னு பார்த்தா அவர் என்ன கால ஷர்ருன், எனக்கு ரொம்ப டேஞ்சரான நிலைமை வந்துருச்சு. கால எருப்பவு சௌத்தவு ஃபௌக சௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலை விட நான் அதிகமாக சத்தமிட்டு நான் பேசக்கூடியவன். பக்கத்து ஹபித்த அமலுஹு, எனவே அவருடைய அமல்லாம் அழிஞ்சு போச்சு. வஹு மின் அஹ்லின்னார், எனவே அவர் நரகவாதி, நான் நரகவாதி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறார். யாரு? சாபித் பின் கைஸ். அவருக்கு இயற்கையிலேயே குரல் சவுண்டா இருக்கும். சில ஆளுக்கு ஹலோ அப்படிதான் பேச போறேன், சில ஆளுக்கு ரொம்ப மெல்லியா இருக்கு, நம்ம குரலை பார்த்தோம்னா பயந்து போயிருவோம். அப்படி சில குரல்கள் இருக்கா, வேணும்தான் இல்ல. அப்படி சில ஆளுகளுக்கு முரட்டு குரல்கள் இருக்கும், சில ஆளுக்கு மெல்லிய குரல்களா இருக்கும். சில ஆளுக்கு குரலை பார்த்தா ஆம்பளையா பொம்பளையான்னு கண்டுபிடிக்க முடியாது, பொம்பளை குரல் மாதிரி இருக்கும். குரல் வளர்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த சாபித் பின் கைஸுக்கு முரட்டு குரல், சும்மா சாதாரணமா பேசினாலே ரொம்ப சவுண்ட் சத்தமா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட இதாயிரும். இவர் இது அல்லாஹ் அதுக்கா சொன்னா, சாதாரணமா பேசிக்கொண்டு இருந்தவர் அதற்கு மீறி என்ன சவுண்ட் போடுறத அல்லாஹ் கண்டிக்கிறான். இவர் ஆஹா நம்ம குரல் இப்படி ஆயிருச்சே, இது அல்லாஹ்வுல கொடுத்தான், இது எந்த தப்பும் இல்ல. அதை பார்த்து அவர் பயந்து போய் ஆஹா என்னுடைய அமல்லாம் அழிஞ்சு போச்சே, நான் நரகவாதி அப்படின்னு அழுந்துட்டு இருந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அங்க சொல்லுறாங்க, இந்த காரணத்துக்கு தான் அவர் பள்ளிக்கு வராம இருக்கிறாரு. பிறகு இன்னும் அடுத்த தடவை எதையாவது பேசிட்டு திரும்ப செஞ்ச நாள் நம்ம அமல்களும் ஆனா காணாமல் போயிட்டா நம்ம என்ன செய்யறது, நான் இதுவரை செஞ்சதும் போயிருச்சேன்னு அழுகுறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி பஷாரத்தின் அலீமத்தின், பிரம்மாண்டமான ஒரு நற்செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். இன்னக்க லஸ்த மின் அஹ்லின்னார், நீ நரகவாதி கிடையாது, வலாக்கின் மின் அஹ்லில் ஜன்னா, நீ சொர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான் என்பதற்காக பயம் உணர்வு உனக்கு ஏற்பட்டுச்சு, நீ உண்மையிலேயே சொர்க்கவாதி. உன்னை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே சொன்னது இயற்கையிலேயே குரல் வளம் உள்ளவர்கள் இல்ல, தன்னுடைய சொந்த சாதாரண குரலை விட ரொம்ப வேகமாக யார் குரலை உயர்த்துகிறார்களோ அவர்கள் தான் நரகவாதிங்கிற கருத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால நீ நரகவாதி இல்ல, நீ சொர்க்கவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது புகாரில் 3613வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கணும் நம்முடைய உள்ளங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும் சொன்னவே. சாபித் பின் கைஸை போன்று, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்று அல்லாஹ் வசனம் சொல்லிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல எதிர் பேச்சியோ அதற்கு எதிர கருத்துக்களோ நம்ம சொல்லாமல் குர்ஆனுடைய வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படாமல் எதிர்த்து பேசுற மாதிரி உள்ளம் இருந்தா யா அல்லாஹ் அந்த உள்ளம் எனக்கு வேணாம். நீ என்னத்தான் வாதம் நீ பேசுறதா இருந்தாலும் சரி, என்னத்தான் நீ பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் அந்த மாதிரி உள்ளம் எனக்கு கொடுத்துறாதே, என்னுடைய உள்ளத்தை உனக்கு பயப்படக்கூடிய உள்ளமாக எனக்கு என்ன செய்ய கொடுப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குர்ஆன் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குர்ஆன் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குர்ஆனின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குர்ஆனை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அதற்கடுத்ததாக மூன்றாவதாம் நஃப்ஸின் லா தஸ்பா, அதாவது மனநிறைவடையாத உள்ளத்தை விட்டும்.
என்னத்தை கொடுத்தாலும் பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு நீங்க பண்ண உங்க வீட்டுக்கு நீங்க பணத்தை கொடுங்க, எந்த வருஷம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி பத்தல பத்தல கடன் கடன் இப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் என்ன செய்ய நிறைவடைகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் ஒரு கிண்டலா ஒரு ரகசியா சொல்லுவாங்க. ஒரு மனைவிட்ட போய் ரொம்ப கோபமா போய் சொல்லிருக்காங்க, என்னைக்காவது போதுன்னு சொல்லி இருக்கிறியா, என்னைக்காவது ஏதாவது இருக்குன்னு சொல்லி இருக்கிறியா, என்ன அது இல்ல இது இல்லன்னு தானே சொல்ற, உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லணுமா, அரிசி மூட்டை காலியா இருக்கிறது, என்ன டின்னு காலியா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் வெளியே ஏத்தி விடுற மாதிரி பேசுற ஆளுக்கு இருக்கான். என்ன அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் என்ன செய்யறது இல்ல, மனநிறைவு அடைகிறதே கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்கள்ல நிறைய பேர் பெண்கள்ல இருக்கிறாங்க. ஆண்கள்ல இன்னும் வேணும் இன்னும் வேணும் பேராசைப்பட்டு சில நேரத்தில் இருக்கிற வேலைகளை விட்டு போற ஆட்களும் இருக்கிறாங்க. பேராசைப்பட்டவர் ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. பேராசைக்கு ரொம்ப ஆசைப்பட்ட இருக்கிறத வச்சு இது பண்ணாம உட்கார்ந்துட்டு ஒருத்தன் கனவு காண்றான். என்ன முன்னாடி நிறைய கண்ணாடிகள்லாம் அடிக்க இருக்குது. உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே கனவு காண்றா, ரொம்ப பேராசைப்படுறா. என்ன நினைக்கிறாங்க, இந்த கண்ணாடியெல்லாம் என்ன செய்யணும், வித்து பெரிய பணக்காரன் ஆயிரணும். அவ கனவுலயே என்ன செய்ய பணக்காரன் ஆயிட்டா. சரி, இப்ப அபுதாபில கடை வச்சிருக்கோம், அப்புறம் பக்கத்துல என்ன செய்யணும், ஷார்ஜாவில் ஒரு கடையை போடணும். அப்படியே கனவுலயே அங்க அது வித்தோம்னா ஷார்ஜால வந்தாச்சு. அப்புறம் ஹுஜைராவில் ஒண்ணு இருக்குது, இன்னொரு அங்க ஒரு கடையை வச்சிருவோம். சரி, அங்க பக்கத்துல இன்னும் அல்லாயின் இருக்குது, அங்க ஒண்ணு வச்சுக்கிருவோம். அதான் பெரிய இடமா இருக்கு துபாயில, இங்கேயும் ஒரு கடையை வச்சிருவோம். பெரிய கடை அப்படி கனவுலயே என்ன இருக்கிறது. இதுல 4x4 உள்ள கடையில உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, வித்துட்டு நிறைய பணம் வர 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 வாட்டுக்கு நினைச்சு கடை கடையா இது பண்ணியாச்சு. இந்த உடனே பெரிய கோடீஸ்வரம், எங்க பார்த்தாலும் பெரிய பணக்காரன் ஆயிட்டாங்களா, பல இடங்கள்ல கடை. உடனே என்ன செஞ்சிருக்கிறாரு, அபுதாபி ஷேக் மகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பொண்ணு கேட்க வந்துடுறாங்க. அவ கனவுல இந்தியாக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு கோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன போடலான்னு ஷேக் கனவு கொடுக்க பொண்ணு தருவோம். அப்படியா, சரி பார்த்து சொல்றேன் அப்படின்னு. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்து என்ன செஞ்சவன, சரி சரி நீங்க பெரிய ஷேக்கா ரொம்ப ஆழமா இருக்கிறீங்க, நமக்கு ரொம்ப பழக்கமா இருக்கிறீங்க, சரி உங்க மகளண்டா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாங்க. முடிச்சுட்டு பெட்ல படுத்து கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவு வந்தாச்சு. படுத்திருக்காங்களாம். படுத்த உடனே அவ சிம்பிள பால் கொண்டு வருவாங்களா இல்லையா, கொண்டு அப்படியே வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அவர் கொஞ்சம் நேரமா படுத்தீங்கன்னா ஆளைய காணா. வந்த உடனே என்னடி இவ்வளவு லேட்டாடி அப்படின்னு சொல்லி கால் எடுத்து ஒரே மீதி மீச்சானா, பொல பொல பொலன்ட்டு எல்லா கண்ணாடி உடஞ்சு இருக்கிற முதல் உள்ள கண்ணான்னு போயிட்டான். ஏன்னா இப்படி ஆசை பேராசைப்பட்டு இருக்கிற ஒரு நாளுக்கு நாள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படாம அவ அபுதாபி ஷேக்குடைய மகளை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில இருக்கிற கடையில உள்ளது மொத்தமா போயிட்டு கடைசியில இன்னொரு கடையில வேலைக்கு போயிட்டாங்குவாங்க. இந்த மாதிரி கதை பேராசைப்படுறவன் எதையும் இருக்கிற அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒருத்தர் கடையே இல்லாத நாளுக்கு நாளாவது கொடுத்திருக்கிறானு அப்படின்னு என்ன செய்யறது இல்ல, அவன் நினைக்கிறது இல்ல. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்கள்ல இதை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. ஆதமுடைய மகனை பற்றி சொல்லும் போது எக்புரு இப்னு ஆதம் எக்புரு மாஹு இஸ்னான், ஆதமுடைய மகன் வளர்ந்துகிட்டே போறான். அவனோட 2 விஷயம் சேர்ந்து வளர்ந்துகிட்டே போதான். ஹுப்புல் மாலி வத்தூலுல் உமூர். ஒன்னு பணத்தின் மேல் உள்ள ஆசை, இன்னொன்னு அதிக நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இந்த 2மே இல்லாத மனுஷன் கிடையாது. எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இன்னொரு 50 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே, இன்னொரு 100 வருஷம் வாழ்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் நினைக்கிறான். 100 வயசு ஆனாலும் கூட காய்ச்சல் வந்தா டாக்டர் காட்டுதானே செய்யறாரு. கட்ட போட்டு 100 வருஷம் வாழ்ந்தது சாவட்டுமே விடுறது இல்லையே, நம்மளும் விடுறது இல்ல, அவரும் என்ன டாக்டர் போய் காட்டணும், இங்க இல்ல அங்க இல்ல எங்க வேணாலும் ஊரா தூக்கிட்டு போறமா இல்லையா. அவனும் மனிதனுடைய ஆசை. அதே மாதிரி பணம் எவ்வளவு இருந்தாலும் நீங்க விட்டுருவீங்களா, இப்போ சம்பாதிச்சீங்க, கடன் அடைச்சிட்டீங்க, ஒரு வீடை கட்டிட்டீங்க, சும்மா இருந்துருவீங்களா? இன்னும் பெரிய இந்த கடை இந்த இதை விட வேற கடையில கொஞ்சம் கூட சம்பளம் தருவானா, பார்த்தா நீ சொல்லு, கொஞ்சம் கூட கிடைக்கிற மாதிரி ஏதாவது இடம் இருந்தா சொல்லு அப்படின்னு இந்த இதை இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறோம். இன்னும் கொஞ்சம் வேணும். அங்க போன உடனே சரி அதை விட இப்போ ஒரு 1000 2000 வந்துருச்சு, 2000 தான் டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு பொறுமையா இருக்குமா, 3 நாள் எங்கேயாவது கிடைக்குமா, எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தான் என்ன செய்யும். நம்ம ஆசை பூரா இப்படித்தான் சுத்தும். மனிதன் இயற்கையில என்ன செய்ய இப்படியே தான் போயிட்டு இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இவனுடைய ஆசைக்கு அல்ஹாக்கு முத்தகாசுரு ஹத்தா ஜுருத்தும் அல் மகாபிர. இவனை இந்த பேராசை அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு என்ன செய்யும் கவனக்குறைவு ஆக்கியது. இவனை கொண்டு போய் எப்போ இது போனா கபூர்ல கொண்டு போய் வைக்கிற வரையிலையும் இருந்துகிட்டே இருக்குங்கிறான் அல்லாஹ். கபூர்ல வைக்கிற வரையிலும் என்ன செய்யுமா இந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லுகிறார்கள், இந்த ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடையில தங்க ஆறு ஓடினாலும் பக்கத்துல இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுவான். இங்க அள்ளி அள்ளிக்கிட்டே எடுத்துக்கிட்டு இருக்கான். இல்ல 2 சைடுல அள்ளணும்னா இன்னும் நிறைய கிடைக்குமே,
இப்படி இந்த பக்கம் தான் ஓடுதை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய வற்றாத நீ மாதிரி அல்லாஹ் தங்கத்தை ஓட விடுறான். ஒன்னும் பத்தானா அவனுக்கு என்ன தெரியுமா, இந்த பக்கம் இன்னொன்னு இருந்தா வரணும்னு ஆசைப்படுவானா. அவனுடைய ஆசை எது நிறைவேச்சுன்னா அத்துராப், மண்ணு தான். அதாவது கபூர்ல வச்சாதான் ஆசை அடங்குமே தவிர அது வரையிலும் என்ன செய்யாது, ஆசை அடங்காது. அப்ப நீங்க நினைக்கணும், நம்ம எண்ணத்தை தான் செஞ்சாலும் சம்பாதித்தாலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டாம் இருக்கணும். அப்போ நம்ம என்ன இருக்கணும்டா, கிடைப்பதை வைத்துக் கொண்டு நிறைவடைந்து கொள்ளணும். இதுக்கு ரொம்ப பேராசைப்பட்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. யாரும் அல்லாஹ் அதை விட எனக்கு தந்தியா வேற, நீங்க சம்பாதிக்கலாம், கூட போடலாம், பேராசைப்பட்டு போயிட்டு இருக்கக்கூடாது. இன்னும் வேண்டும் வேண்டும் இன்னும் வேண்டும் அப்படியே அல்லாஹ்வை போட்டு மறந்துட்டு அந்த வழியாக என்ன செய்யக்கூடாது, போய்கிட்டே இருக்கக்கூடாது. இல்ல எனக்கு பத்தல எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறது, அல்லாஹ்வை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாரு நேத்து வந்தா அவனுக்கு அவ்வளவு கிடைக்குது, இவனுக்கு அவ்வளவு கிடைக்குது, அல்லாஹ் எனக்கு தர மாட்டேங்கிறான் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம எப்படி இருக்க வேண்டுமானால் இருப்பதை வைத்து நீங்கள் நிறைவடைந்திருவீர்களே, ஆனால் எந்த காலத்திலையும் நீங்கள் நிறைவடைந்தவர்களா இருப்பீங்க. எவ்வளவு கோடி தந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் நினைச்சீங்கன்னா எவ்வளவு கோடி வந்தாலும் மனநிறைவை நீங்க அடைய மாட்டீங்க. இந்த ஒரு சம்பவம் சஹீஹ் புகாரியில் 1472வது செய்தியாக ஒன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாதத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குற ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப வயது மூத்தவர்கள். அவர்கள் அவங்க பின்னால இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ஃபாத்தானி, அல்லாஹ்வின் தூதர் கொடுத்தாங்க. இரண்டாவது தடவை கேக்குறேன் கொடுத்தாங்க. மூணாவது தடவை கேட்கும் போதும் கொடுத்தாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீமை பார்த்து கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதல் மால ஹலீரத்துன் ஹுலுவத்துன், இந்த பொருள் செல்வம் இருக்கிறது பசுமையானது, ரொம்ப இனிமையானது. அப்படி பார்த்து அப்படி ஈர்க்கிற மாதிரி உள்ள பொருள் அது. ஃபமன் அகதஹு பி சகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி, இதை போதும் என்ற மனதோடு எவன் எடுத்துக் கொள்கிறானோ அல்லாஹ் என்ன செய்வான், அதுல அருள் செய்வான். அல்லாஹ் கொடுத்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். இதை வச்சு ஓட்டுவோம் நீங்க நினைச்சீங்கன்னா அதை வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம், ஓட்டிடலாம். அதை வைத்தே உங்களுடைய செலவினங்களை சரி செஞ்சுக்கலாம். இல்ல பத்தலன்னா இன்னும் கடன் அணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் அமன் நகதுஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரக் லஹு ஃபீஹி, எவனாவது இதை பேராசையோடு இன்னும் வேண்டும் வேணும்னு எடுத்தான்னா அது அல்லாஹ் தஆலா அருள்வளம் செய்ய மாட்டான். இவன் எப்படிப்பட்டவன, கல்லதி யாக்குலு வலா யஷ்பஹு, அவன் சாப்பிட்டும் வயிறு நிறையாதவனை. இப்ப நல்லா திண்டுகிட்டே இருப்பான், வயிறு நிறைய மாட்டேங்குது. அதே மாதிரி பணம் வந்துகிட்டே இருக்கும், பத்தல அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டும் வயிறு நிறையாதவன் எப்படியோ அதை போன்று இவனும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னார்கள், அல் யதுல் உல்யா கைரும் மின் யதிஸ் சுஃபலா, வாங்கக்கூடிய கையை விட கொடுக்கிற கை தான் சிறந்தது. எப்போதும் வாங்கிட்டு இருக்குன்னு நினைக்காத, அடுத்த ஆள் கொடுக்கணும்னு நினை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னவுடன் அவருக்கு ரொம்ப ரோசம் வந்துட்டு, ஆஹா இப்படி இந்த அளவுக்கு நம்ம நடந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சொல்கிறா, வல்லதி பாசக பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பியவன் மீது சத்தியமாக, உண்மையை கொண்டு அல்லாஹ் அனுப்புனானே அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், லா அஸ்ரவு அஹதம் பாதக ஷையா ஹத்தா உஃபாரிக துன்யா, என்னுடைய உயிர் பிரிகின்ற வரையிலேயும் வேற யார்கிட்டையும் இனிமேல் கையேந்த மாட்டேன். இருக்கிறத வச்சு நான் என்ன செய்வேன், ஓட்டுவேன், யார்கிட்டையும் கையேந்தி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்ட அப்படி சொல்றார். சொன்ன பிறகு அபூபக்கர் ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. அபூபக்கர் காலத்திலையும் வாழ்றாரு, ரொம்ப கஷ்டப்படத்தான் செய்யறாரு. நல்ல வருமானம் இஸ்லாத்துக்கு வரத்தான் செய்யுது. அப்ப கொடுத்து அனுப்புறாங்க, வாங்க மாட்டேன்ட்டார். அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு அழகா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இன்னி உஷிஹிதக்கும் யா மாஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே உங்களை நான் சாட்சியாளராக ஆக்கிறேன், அலா ஹக்கீமின், ஹக்கீமுக்கு எதிரா. நீங்க மறுமையில ஹக்கீம் அல்லாஹ் கேட்டக்கூடாது, கஷ்டப்பட்டவனுக்கு ஏன் நீ பணம் கொடுக்கலன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ் என்கிட்ட கேட்டக்கூடாது, நீங்க எல்லாம் சாட்சியா இருங்க. நான் என்னது அன்னி ஆரிலு அலைஹி ஹக்கஹு மின் ஹாதல் ஃபை, இந்த பொருளில் இருந்து அவருக்குள்ள ஹக்கை நான் கொடுக்க நான் சொன்னேன். ஆனா என்ன செய்யல, அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. இதுக்கு நீங்கள் எல்லாம் மறுமையில சாட்சியா இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க சொன்னார்கள். இவர் கடைசி வரலை உமருக்கு பிறகும் கூட யார்கிட்டையும் கையேந்தாமல் அவர் இறந்திருக்கிறார். எண்ணி பாருங்க, போதும்னு நினைச்சாரு, இன்னும் வாங்க கொடுத்தா வாங்கி தின்றிருக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா அவர் இதா போயிட்டாரு, இருப்பதை வைத்துக் கொண்டு அவர் போதுமாக்கி கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்த உடனேயே அது இருப்பதை வைத்துக் கொண்டு சாப்பிடுவதும் அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அதே அடிப்படையில் நம்முடைய உள்ளங்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னா, அனைத்தையும் தர்றது அல்லாஹ் கொடுக்கக்கூடியதை பொருந்தக்கூடிய அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தை வைக்கணும். நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எதை தந்தாலும் எனக்கு மன நிறைகிற மாதிரி. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொன்னாங்க. சஹீஹ் புகாரியில் 6446வது செய்தி இடம்பெறுகிறது. லைசல் கினா அன் கஸரத்தில் அர்லி, அதிகம் பொருள் இருப்பதுங்கிறது செல்வம் கிடையாது. செல்வம் உள்ளவனே வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸி, போதும் என்ற மனம் உனக்கு கிடைச்சா அதான் பெரிய செல்வம்டாங்க.
நிறைய கோடி கோடியா கிடைக்கணும்னு இல்ல, கிடைச்சிட்டு இன்னும் வேணுங்கிறது அது செல்வம் கிடையாது. 100 ரூபாய் இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படி நீ சந்தோஷப்பட்டீன்னு சொன்னா அதான் பெரிய செல்வம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் நம்ம நம்முடைய உள்ளம் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, அல்லாஹ் நிறைய தந்திருக்கிறான் என்ற எண்ண அடிப்படையில் நம்முடைய உள்ளங்களை நம்ம என்ன செஞ்சு பாத்துக்கிறோம். அதற்கு அடுத்ததாக ஏற்றுக்கொள்ளாத துவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்காங்க. அது ஒரு நீண்ட இது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினால் இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக வழங்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையில் நமக்கு இருக்கும் படிப்பினைகள் என்ன என்பதை பற்றி இதற்கு முன் ஆற்றப்பட்ட உரையில் மொத்தம் 4 விஷயங்களில் 3 விஷயங்களை பற்றிய விளக்கத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். அதுல அல்லாஹுவின் தூதர் அவர்கள் முதலாவதாக மின் இல்மின் லா யன்ஃபா, பயனளிக்காத கல்வி என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த பயனளிக்காத கல்வியை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எந்த கல்வி நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருமோ அந்த கல்வி மட்டுமே எனக்கு வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். அடுத்ததாக லா யன்ஃபா வமின் கல்வின் லா யஹ்ஷா, பயப்படாத உள்ளத்தை விட்டும் இறைவனுடைய அச்ச உணர்வை ஊட்டக்கூடிய குர்ஆன் வசனங்களை, நபிமொழிகளை கேட்டும் நாம் பயப்படாமல் இருக்குமாறு நம்முடைய உள்ளம் இருக்குமானால் அதை விட்டும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடியதையும், அமின் நஃப்ஸின் லா தஷ்பா, மனநிறைவு கொள்ளாத உள்ளத்தை விட்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பேராசைப்படக்கூடிய உள்ளம் தனக்கு இருக்கக்கூடாது என்பதை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு தேடியதை, அதனுடைய விளக்கத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், அமின் தாவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள். எந்த பிரார்த்தனை உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்படாதோ அந்த மாதிரி பிரார்த்தனையை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். என்னுடைய துவாக்கள் அனைத்தும், என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக, அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற அடிப்படையில் என்னுடைய கோரிக்கையும் இருக்க வேண்டும், அதே அடிப்படையில் என்னுடைய துவாவும் அமைய வேண்டும். மார்க்கத்திற்கு முரணான பிரார்த்தனைகளை நான் கேட்கும் போது ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடாதே என்ற கருத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். நமக்கும் பல இடங்களில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஆனா என்ன, எந்த பதிலும் இல்லையே. அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், ஆனா எனக்கு எந்த துவாவும் ஏற்றுக்கொண்டதை போன்று நான் தெரியவில்லையே என்றெல்லாம் கேட்பவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ்ட்ட முறையிட்டு இருப்பார்கள், ஆனா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்காது. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்காது என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டை, அதனுடைய முடிவை நாம் பார்த்திருக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல விளக்கங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய துவா எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய துவா எப்போது நிராகரிக்கப்படும், நம்முடைய துவாவில் என்னென்ன அம்சங்கள் இருந்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்
எந்த அம்சங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஆரம்பமாக திருமறை குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டுமானால் எப்படி கேட்க வேண்டும்? சூரத்துல் காஃபிருடைய 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லா ஹுவ, அவன்தான் நித்திய ஜீவன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. ஃபதுஊஹு முஹ்லிஸீன லஹுத்தீன், நீங்கள் அவனை மன தூய்மையோடு அலையுங்கள், துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். அந்த படைத்த இறைவனிடத்தில் உங்கள் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இஹ்லாஸ், மன தூய்மை இருக்க வேண்டும். இஹ்லாஸோடு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு என்றால் என்ன? படைத்த இறைவனிடத்தில் இஹ்லாஸோடு கேட்பது என்றால் என்ன? ஏதோ ஏனோதானோ என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது, கேட்டு பார்க்கலாமே என்று கேட்பது. நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக எப்படி இருக்க வேண்டுமானால் எல்லா துஆவையும் கேட்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. அவனுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. என்னுடைய அந்த துஆவை அவன் ஏற்றுக்கொள்வான், என்னுடைய துஆவுக்கு அவன் பதிலளிப்பான் என்ற எண்ணத்தோடு மன தூய்மையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துஆ செய்தீர்களானால் அந்த துஆவுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான். நாமும் கூட அடுத்தவர்கள்ட்ட ஏதோ சரி சும்மா உண்டு கேட்டு பார்ப்போமே, அவன் தரட்டுமே அப்படின்னு போய் நம்ம சாதாரணமா கேட்டோம் என்று சொன்னால் நம்ம மனிதன் கூட என்ன செய்ய மாட்டான், அதற்கு பதிலளிக்க மாட்டான். ஏதோ ஒரு 100 ரூபாய் என்ன தாங்கள பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா முடிஞ்சு. அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய அந்த முறை உண்மையிலேயே நம்ம கஷ்டப்படுகிறோம் என்பதை விளங்கும் வண்ணமாக, அவர்கிட்ட ஆழமாக பதியும் வண்ணமாக, நம்ம அழுத்தமாக அவர்கிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது அந்த கோரிக்கையை அவருக்கு பதிலளிப்பார். அல்லாஹ்விடத்திலும் நீங்கள் கேட்கும் போதும் இதே போன்று இஹ்லாஸோடு மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டீர்களானால் அல்லாஹ் பதிலளிக்கிறான். அதற்கு அடுத்ததாக என்னென்றால், நாம் செய்யக்கூடிய இந்த தப்புகள், எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், எவ்வளவு தவறுகள் செய்கிறோம், அதையெல்லாம் என்ன செய்யணும், முன்கூட்டியே முறையிட்டு யாரெல்லாம் நான் செஞ்சது தப்புதான் சரணடைஞ்சு கேட்கணும். நம்ம பெரிய தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறதெல்லாம் தப்பு செஞ்சிட்டு இருக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம கோரிக்கை வைத்தோம் என்றால் அவன் ஏத்துக்கிற மாட்டான். நீ ஜெய்வன் உலகத்துல உள்ள எல்லா தப்பையும் செஞ்சிட்டு இருக்கிறான், இவனுக்கு நம்ம கொடுக்கணுமோ அப்படின்னு நம்ம மனுஷன் நினைப்பான். அதே நேரத்தில் நான் செய்யறதெல்லாம் தப்புதாங்க, நான் திருந்திக் கொள்கிறேன், நான் தவறில் இருந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், திருந்துவதற்கு நான் முயற்சி செய்கிறேன், இந்த மாதிரிலாம் தப்பு தான் நான் செஞ்சிருக்கிறேன் நம்ம ஒத்துக்கொண்டோமானால் நம் மனுஷனுக்கு கூட மனம் என்ன செய்ய இலகும். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் செய்யும் போது அல்லாஹ் எவ்வளவோ விதமான கட்டளைகளை இட்டிருக்கிறான். ஆனா ஒரு கட்டளையும் நம்ம நிறைவேற்றது இல்ல. அவன் பேச்ச நம்ம ஒருத்தனும் கேட்கறது இல்ல. நம்ம கேட்காமல் வந்துட்டு எனக்கு அதை கொடு இதை கொடு அதுதாண்டா அல்லாஹ் தஆலா கேட்பா, ஏத்துக்குவானா? ஏத்துக்கிற மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் இந்த சூரத்துல் ஹூதினுடைய 52வது வசனத்தில், யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னுடைய கூட்டத்தினர்களே. இது யாருக்கு சொல்லுகிறா? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது சமுதாயத்திற்கு சொல்லுகிறாங்க. என்னுடைய கூட்டத்தினர்களை இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுங்கள். சும்ம தூபு இலைஹி, பிறகு அவனிடத்திலே தௌபா செய்யுங்கள். நீ செஞ்சதுக்கு பூரா அவன் ஒத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபாவை நீ கேள். அப்ப என்ன செய்வான் அல்லாஹ்? யுர்சில ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து தொடர்ந்து மழையை செய்வான். அப்ப அங்க என்ன நிலவு இருக்குன்னு சொன்னா பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டு இருக்கு, தண்ணி வசதி இல்லாமல் இருந்திருக்கு. அப்ப அந்த மாதிரி கட்டங்கள்ல அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்ட்ட நீ சொல்லும் போது நீ எவ்வளவு அட்டகாசம் பண்ணின, அந்த அட்டகாசத்துக்கெல்லாம் நீ என்ன செய்ய, அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடு. இந்த ஆது கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, அல்லத்தி லம் யுஹ்லகு மிஸ்லுஹா ஃபில் பிலாத், எந்த ஊர்லயும் இவன் மாதிரி வலிமையானவரை நான் படைக்கவே இல்லைங்கிறான். உலகத்திலேயே ரொம்ப வலிமை வாய்ந்த படைப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே கூட்டத்தினர்கள் ஆதுதான். அதுக்கு அடுத்து அதுலயே அதே கூட்டத்தில் இன்னொரு ஆளை பார்த்தா சமூது கூட்டத்தில் அவன் என்ன செய்வான்னா மலைகளை குடைந்து, இந்த காலத்துல விடிய வச்சு நீங்க என்ன செஞ்சிடலாம், அந்த காலத்துல அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்தவர்கள், மலைக்கு மேல தன்னுடைய மாளிகைகளை அமைத்தவர்கள். இவன்கிட்ட இந்த மாதிரி சக்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்த காரணத்தினா அட்டகாசம் நிறைய புரிஞ்சான். எவனுக்கெல்லாம் மற்றவர்களை விட கொஞ்சம் வலிமை கூட இருக்குதோ அவன் என்ன வேணாலும் செய்யறான். இப்ப உதாரணத்திற்கு அமெரிக்கா ஆட்டம் போறதுக்கு என்ன காரணம்? அணு ஆயுதங்கள் எல்லாம் அவன்கிட்ட நிறைய இருக்கு. நல்ல துப்பாக்கிகள்ல இருந்து, ராக்கெட்ல இருந்து, விமானங்கள்ல இருந்து நவீன கருவிகள் நிறைய வைத்திருக்கிறனால நான் சொன்ன மாதிரி எல்லாம் நீ என்ன செய்யணும், நடக்கணும்.
என் பேச்சையெல்லாம் நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள அத்தனை பேர்களையும் என்ன செஞ்சிருக்கிறான், இவன் சொன்னபடி கேட்கணுங்கிற மாதிரி மிரட்டி வச்சிருக்கிறான். மற்றவர்களும் அதுக்கு கட்டுப்படுறார்கள். அவன் சொன்னாண்டா ஏத்துக் கொடுக்கிறான்டா, ஒரு அணுகுண்டத்துக்கு வந்து போட்டுட்டான்டா, நமக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டுரும், அவனை எதிர்த்து தாக்குறதுக்குரிய வலிமை நமக்கு இல்ல. அப்ப அவன்கிட்ட ஆயுதங்கள் நிறைய குவிந்து இருக்கின்ற காரணத்தினால் அடுத்தவனை எல்லாம் அடக்குமுறையை ஏற்படுத்துகிறான். இதே மாதிரிதான் செஞ்சான் யாரு, ஆது கூட்டத்தினர்கள். இந்த ஆது கூட்டத்தினர்கள் மாதிரி யாரையும் வலிமை வேண்டவனை படைக்காதனால அவன் அல்லாத மற்ற சமூகத்தின அடித்து நொறுக்கினான். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்ல, ஹூத் அலி நபி சொல்லுகிறார்கள், நீ செய்யறது அட்டகாசம், இப்படிலாம் நீ நடக்காத, நீ இப்படி செஞ்சதுல இருந்து அல்லாஹ்வுடைய அருள் உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு தேடு. ஆனாலும் அவன் தேடல. அல்லாஹ் என்ன செஞ்சான், கடுமையான முறையில ஒரு 7 இரவுகள் 8 பகல், சலாசத்து லயாலின் சமானியத் ஐயாம், 7 இரவு 8 பகல்ல தொடர்ந்து காற்றை அடிச்சு தூக்கி அடிச்சு இங்க நான் பார்த்த புயல் காற்றுகள் எல்லாம் அமெரிக்கா பகுதிகளில் நிறைய நீங்க சூறாவளி எல்லாம் அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்படுறது எந்த நாடுன்னு சொன்னா அமெரிக்கா தான். எங்கெங்கெல்லாம் வருது நீங்க பாருங்க. சூறாவளி அதிகமாக தாக்கிய நாடுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற அந்த பகுதியை சுத்தி இருக்கிறது அதிகமான அடிக்கிற காத்துல எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். கட்டடங்கள் பில்டிங் எல்லாம் போற அளவுக்கு பயங்கரமான காற்று. அல்லாஹ் என்ன செய்யறான், 7 இரவு 8 பகல் தொடர்ந்து அடிச்சு வேறற்ற மரங்களை அப்படியே சாஞ்சான். தூக்கி அடிச்சா என்ன ஆகும், பெரிய வலிமை வாய்ந்தவன நிக்க முடியல, அந்த காற்றுக்கு முன்னால் நிக்க முடியாமல் அவர்களை அழிச்சான். சமூக கூட்டம் தாகையா ஒரே ஒரு சத்தம், தமான ஒரு சவுண்ட் போட்டா அதோட அவ்வளவுதான் அவுட்டு. அந்த சத்தத்துல அவனுடைய எல்லாமே போய் சேர்ந்துட்டான். இப்போ ஆட்டாசம் அடங்க இது இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இதே மாதிரி செய்கிறான். அமெரிக்கா கூட அவ்வளவு பெரிய டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்கிறான், மிகப்பெரிய தொழில்நுட்பம் வச்சிருக்கிறான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78274827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. இந்த இரட்டை கோபுரம் என்ன ஆனிச்சு, எவனா என்ன அவ்வளவு தண்ணி இங்க உள்ள நிக்க கூடாது, அங்க இருக்க கூடாது, அச்சாவி எவ்வளவோ செஞ்சான். நம்முடைய இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சரையே என்ன செஞ்சுனா சோதனை என்ற பெயர்ல அரை நிர்வாணமாக்கி சோதிச்சான்னு அது பெரிய பிரச்சனையாச்சு. அதை கூட ஒண்ணும் செய்ய முடியல. இந்தியா ஜனாதிபதி இப்போ முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவனை நம்ம இந்தியா ஏர்போர்ட்ல அமெரிக்காக்காரன் என்ன செஞ்சுக்கிறான், சோதிச்சிருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவரை கூட அட்டகாசம் பண்ணான். அவன் அவ்வளவு எல்லாம் கட்டுப்பிடிகள் எல்லாம் வச்சிருந்தாலும் போயிட்டானே, இடிச்சானே, பார்த்த எல்லாம் லைவ் தான் பார்க்க முடிஞ்சு, அவனால தடுக்க முடியல. அப்படியே இந்த சீட்டு கட்டி மாதிரி முளமுளன்னு அப்படியே அந்த இரட்டை கோபுரம் அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சு. ஏன் அல்லாஹ் அப்படி காட்டுற, நீ எவ்வளவுதான் இருந்தாலும் அதுக்கு மேல ஒருத்தனை அல்லாஹ் வச்சிடறான். இவனுடைய அதிகாரங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் அழிப்பதற்குரிய வழிவகையில அல்லாஹ் அங்கங்க செய்யத்தான் செய்யறான். உனக்கு மேல ஒருத்தர் இருந்து கொண்டு உன்னை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறாங்கிற காட்டிடுறான். இதே மாதிரி ஆது கூட்டத்தினர்கள் ரொம்ப அட்டகாசம் புரிஞ்சான். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய அந்த அன்பும் பாசமும் உனக்கு கிடைக்கணும்டா, உன்னுடைய துவாவை அல்லாஹ்தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும், சொந்த முதல்ல நம்ம செஞ்சதை எல்லாம் அல்லாஹ்ட்ட போய் ஒப்படைச்சிடும். அல்லாஹ் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்,
உன்னுடைய கட்டளைகள் நிறைய நான் மீறி இருக்கிறேன், உன் கட்டளை நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், நீ என்ன செய், என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்திருன்னு சொன்னா அவனுடைய துவாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து மலையை இறக்குவான். அதே மாதிரி எதிர்க்கும் கூவத்தும் இலா கூவத்திக்கும், உங்களுடைய வலிமையை விட இன்னும் வலிமை. இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி வலிமையான யாரும் படைக்கல. நீ கேளு, நீ செஞ்ச தப்புன்னு ஒத்துக்க, நீ கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான், இன்னும் வலிமையை தருவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லுகிறான். அப்ப நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நம்ம என்ன முதல்ல செய்ய வேண்டுமானால் நாம் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்தில் போய் ஒத்துக்கிறோம். ஒத்துக்கொண்டு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சொன்னதுக்கு பிறகு மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்பீர்களானால் அல்லாஹ் என்ன செய்கிறான்டா உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அடுத்ததாக அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது பணிவு, பயம் இதோட சேர்ந்து என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். ஏன் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை? அங்க பயம் இல்லாமல் போகிறது, பணிவு இல்லாமல் போகிறது, அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த முறைகளுக்கு மாற்றமா மாறுகிறது. உதாரணமாக சூரத்துல் ஆராஃபினுடைய 55வது வசனத்தில் சொல்கிறான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் ஹுஃபியா, உங்களுடைய இறைவனை நீங்கள் பணிவோடும் ரகசியமாகவும் நீங்கள் என்ன செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நீ என்கிட்ட வந்து துவா கேட்கறா, ரெண்டு முக்கியமான அடிப்படை இந்த வசனத்தை சொல்கிறான். ஒன்னு பணிவு இருக்க வேண்டும், இரண்டாவது அடுத்ததாக நீ வந்து சத்தம் இல்லாமல் ரகசியமாக கேட்கணும். ஊர் ஊரா கேட்கிற மாதிரி சவுண்ட போட்டு என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆனா நீங்க பரவலா பாருங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளியாசல்லையும் ஐவேளை தொழுகை முடிந்தவுடன் இமாம் சத்தம் போட்டு கேட்பாரு. அது மட்டும் இல்லாம நவீன காலத்துல மைக்கு வச்சு கத்துறாரு. மைக்கு வச்சு என்ன சத்தம் போட்டு எல்லாரும் பிரார்த்தனை செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்ற. அல்லாஹ் எப்படி ஏத்துக்குருவான்? ஒரு ஆபீஸுக்கு நீங்க போகணுங்கன்னு சொன்னா ஒரு அதிகாரியை சந்திக்க வேண்டும்னா இந்த முறையில தான் நீ சந்திக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறான். அதை மீறி நீங்க போனீங்கன்னா ஏத்துக்குருவானா? உள்ள போனோம்னா கையில கட்டிட்டு வரக்கூடாது, பேண்ட் போட்டு அவனை கையில கட்டிட்டு வெம்புக்கு போனீங்கன்னா போடான்னு விரட்டி விட்டுருவான். ஏன் நீ இங்க ஆபீஸுக்கு வரணும்னா இந்த ஒழுங்கு முறையை நீ பின்பற்றணும், இந்த முறையில நீ வரணும், அப்பதான் ஏத்துக்கிறவனு உங்களுடைய மேல் அதிகாரி சொன்னாண்டா அதன்படி நீங்க நடந்தாதான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், வேலையும் கிடைக்கும். அதை மீறிக்கிட்டு எனக்கு என்ன விருப்பமோ அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஏத்துக்குருவானா? அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களை துவா செய்யும் பொழுது நீ பணிவோடும் ரகசியமாவும் கேளுங்கிறான். ஆனா என்னது, நம்ம ஊர்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா ரகசியமா கேளு, சத்தம் போட்டு கேட்காதே அப்படின்னு சொல்லி இருக்கும் போது சத்தம் போட்டு அதுவும் பத்தலஞ்சு சொல்லிட்டு மைக்கு வைத்து ஊர் மூடா கேட்பதை போன்று அவர்கள் துவா செய்வார்களே, ஆனால் அவங்களுடைய துவாவை அல்லாஹ் எப்படி ஏத்துக்குருவான்? சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா முரீது கோஷினர்கள் உட்கார்ந்துகிட்டு ஒரு ரவுண்டு சுத்துறது, உட்கார்ந்துகிட்டு கையை பிடிச்சு ஆட்டம் போட்டு இருக்கிற நிறைய பேரை பார்க்கிறோம். இது வந்து அல்லாஹ் காட்டி தந்த, அல்லாஹ்வின் தூதர் காட்டி தந்த வழிமுறையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிலாம் ஊரக எப்படி சுத்தி கொண்டு அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்களா? அழைக்கிறது. இன்னும் சில கூட்டத்தினர்கள் காயல் பண்ண போற பாத்தீங்கன்னு சொன்னா மொய்தீன் அப்துல் காதர் யா ஹவுசுல் ஆலம் சொல்லிட்டு இருட்டு திக்கிரி போட்டுட்டு சவுண்ட போடுறது. அங்க ஒரு மாவை போட்டு வச்சிருப்பாங்க, திடீர்னு சவுண்டா இருக்கும், படக்குன்னு என்ன செய்வான், எவனா ஒருத்தன் வந்து காலை அதுல மீச்சிருவான். வந்துட்டு யாரு வந்துட்டா, மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி காலை வச்சுட்டு போயிட்டான்னு கதையை விடுவான் இருட்டு திக்கிரல. இப்படி நிறைய பேர்களை ஏமாத்தி கொண்டிருந்த நிறைய நபர்களை என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீ துவா கேட்கும் பொழுது என்ன செய்யணும், சத்தம் போட்டு கேட்காத, பணிவோடு நீ கேளு, ரகசியமாக நீ கேளு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இமாம் வந்து ரெடிமேடா என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு துவா வச்சிருப்பாரு, அதான் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தேவை நமக்கு இருக்குது. முதல்ல குழந்தையே இல்லாத போது குழந்தைய கேட்டுட்டு இருப்பான். ஒரு 4-5 குழந்தை வந்துட்டா யாரெல்லாம் அதிகமா குழந்தை வேணாம்னு சொல்லுவான். என்ன, ஒரு ஆண் குழந்தையா இருந்தா பெண் குழந்தையை கேட்பான், பெண் குழந்தைய நிறைய பண்ணா ஆண் குழந்தையை கேட்பான். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அப்ப அவன் அவனுடைய பிரச்சனைகளை அவனுடைய இதுல கேட்கும் பொழுதுதான் அவன் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வார். இவ்வாட்டுக்கு அதற்கு பூரா வரிசையான ஐவேளை தொழுகைக்கு பிறகு அவருக்கு வந்து எழுதி கொடுக்கப்பட்டிருக்க மனப்பாடம் செஞ்சதை அது அப்படியே என்ன செய்வாரு, இது பண்ணுவார். அதே மாதிரி மழை வேண்டி என்ன செய்வாங்க, மலைக்கு ஒரு பைத்து படிக்கிறது. அந்த மலை பைத்துன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு காலத்துல வந்து பாட்டு ராகத்தோட என்ன செய்வது, கேட்பது. பயம் இருக்கிறதுல ஒண்ணும் இல்ல. இந்த ராகத்தோட போட்டு கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தருவானா? நீங்க ஊர்ல உலகத்திலேயே யார்கிட்டயாவது ராகத்தோட பாட்டு மெட்டில போய் நீங்க சாப்பாடு தாங்கண்டா உங்களுக்கு ஏத்துக்குருவானா?
ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு, அம்மா நீங்க சும்மா தான் இருக்கிறீங்களா அம்மா, எனக்கு உம்மா கொஞ்சம் சும்மா கொஞ்சம் தருகிறீர்களா அம்மா அப்படின்னு தந்துருவாங்களா? உன்னடா இவன் நம்மள கேள்வி ஒண்ணானா கிண்டல் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ரொம்ப பசியா இருக்கு இதுவரையிலும் வரல, அவரை பார்த்துட்டு ஓடி வா ஓடி வா ஓடி வா அப்படின்னு ஒரு பாட்டா படிச்சு அவங்க அம்மாவை கூப்பிட்டான்னு சொன்னா வருவாங்களா? விளக்க மாத்த வந்து அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்க. இப்படி கேட்கறது அல்ல வந்து கேட்கிற பிச்சை கேட்கும் போது அம்மா பசியா இருக்குமா தாங்கம்மா அப்படின்னு எப்படி இருக்கணும்? நம்முடைய இதோட கேட்டு கேட்கணும். நம்ம அந்த பசியை உணர்ந்து கஷ்டப்பட்டு அதை கொடு இதை கொடு அப்படின்னு நீங்க கேட்டீர்கள்னா தருவானே தவிர பாட்டு மெட்டுல போய் நீங்க யார்ட்டையாவது கேட்டீங்கன்னு சொன்னா இங்க சாதாரண மனிதனை கேட்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் சொன்ன செய்தி சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, இந்த எதுகை மோனையோட என்ன செய்து கேட்பதை நீ தவிர்ந்து கொள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்பதை தடை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நீங்கள் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். புகாரியில 6337வது ஃபன்துரு சஜஅ மினத் துவா ஃபஜ்தனிபுஹு, நீ இந்த எதுகை மோனையோடு கேட்பதை என்ன செய்ய தவிர்ந்து கொள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் லா யஃஅலுனஹு இப்படி என்ன செய்யல அவர்கள் கேட்டதில்லை. எதுகை மோனையோட துவா என்ன செய்யக்கூடாது கேட்க கூடாது. நீ உண்மையிலேயே மன கஷ்டப்பட்டு கேட்கக்கூடியவனுக்கு என்ன செய்ய எதுகை மோனையில அவரை நல்லா சிந்திச்சு இது பண்ணி இருக்கக்கூடியவனுக்கு தான் என்ன செய்யும் இந்த கவிஞர்லாம் உட்கார்ந்துட்டு 1000 தடவை யோசிச்சு எழுதினாதான் எதுகை மோனையோட அவனால் என்ன செய்ய எழுத முடியும். இப்ப உள்ள சினிமா பாட்டுகள்லாம் வந்துட்டு உடனே இப்படி வந்துட்டு 2 பேரும் காதலும் கையை கோத்த உடனே அப்படி பாட்டு அப்படி கொட்டவா செய்யுது. அவன் நைட்டு பூரா உட்கார்ந்து எத்தனை நாள் வந்து யோசிச்சு ஒவ்வொரு என்ன செய்யறானா தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து ரொம்ப அற்புதமான வாசகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் எல்லாம் கொண்டு போறானே. இதெல்லாம் ஒண்ணு எடுத்த உடனே அவளுக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்துருதா அல்லது ஜெயலலிதாவுக்கு வந்துருதா அல்லது கண்ணதாசனுக்கு வந்துருதா வாணிக்கு வந்துருதா? அவன்லாம் உட்கார்ந்து எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சு இந்த வார்த்தை இது போடுறதா அல்லது அதை போடுறதா அதை மாத்துறதா இதை மாத்துறதா? அது எழுதிட்டு போன உடனே அவன் மியூசிக் வந்து இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது அதை மாத்துங்கிறான், இந்த வார்த்தைக்கு இந்த இடம் சரியில்லைன்னு எத்தனை 1000 தடவை படிச்சதுக்கு பிறகு உட்கார்ந்து என்ன செய்வோம் இங்க பாட்டு படிப்பாங்க. ஒருத்தன் பாட்டு படிப்பான், இவன் வாயாசிச்சுக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் வந்து எதுகை மோனையோட வார்த்தை அலங்காரங்கள்லாம் செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய முடியாது, உடனே எல்லாம் வராது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன் என்ன செய்யணும் உடனே கேட்கணும், அவனுடைய தாய்மொழியில அந்த நேரத்தில் கேட்கணும். இந்த எதுகை மோனையெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு மாற்றம். எப்படி நம்ம நடக்கிறாங்க தெரியுமா? குர்ஆன் ஓதி முடிச்ச உடனே ஒரு துவா எழுதி வச்சிருப்பாங்க, சில குர்ஆன்ல எழுதி வச்சிருக்கு. எப்படி துவா கேட்பாங்க? அபில் அலிஃபி உல்ஃபதன் வபில் பாயி பரக்கத்தன் வபி சாயி சவாபன் வபில் ஹாயி ஹிக்மத்தன் வபில் ஹாயி ஹைரா. என்ன அர்த்தம் இதுக்கு? யா அல்லாஹ் அலிஃபுக்கு அன்பை நீ கொடு, பாவுக்கு பரக்கத்தை நீ கொடு, சாவுக்கு சவாபை நீ கொடு, அப்புறம் ஹாவுக்கு ஹிக்மத்தை ஞானத்தை கொடு, ஹாங்கிற எழுத்துக்கு வந்து ஹைரை கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கிறது. அல்லாஹ் வந்து இப்படி ஏதாவது சொல்லியிருக்கானா? அவங்க நம்ம ஓதுன துவா குர்ஆன் வசனத்துல ஒவ்வொரு வசனத்துக்கும் இதை கொடுக்கணுமா? அல்லாஹ்க்கு ஆர்டர் போடுறது. அலிஃபுக்குன்னா அன்பை நீ கொடு, என்ன செஞ்சாங்க பரக்கத்தை கொடுத்துட கூடாது. என்ன ஹாக்கு வந்தா ஹிக்மத்தை ஞானத்தை கொடு. இப்படி அல்லாஹ் இப்படியே என்னது எதுகை மூணு அலிஃபுக்கு அப்படி உல்ஃபத்து, பாவுக்கு பரக்கத்து, சாவுக்கு சவாபு, ஹாக்கு ஹிக்மத்து அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் இந்த அரபில இருக்கிற அத்தனை எழுத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வாசகமா போட்டு கேட்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களா? இப்படி அதிகமா இதுவே வந்து அதிகப்படியா நடக்குது. வெத்த படித்தவன் சொல்லுவாங்க முந்திரி கொட்டை மாதிரி சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்யறது காட்டித்தரத்துக்கு முன்னாடி இவங்களா என்ன செய்வது சில வாசகங்களை போட்டு சொல்வது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்பதற்கு இப்படி அலிஃபுக்கு இதை கேட்கணும் பாவுக்கு இதை கேட்கணும்னு கேட்டது இல்லை. ஆனா நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி துவாக்கள் செய்வதன் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறா? அல்லாஹ்வுக்கு நீ சட்டம் சொல்லி கொடுக்கறியா? எனக்கு எந்த வசனத்துக்கு என்ன நன்மை கொடுக்கணும் எனக்கு தெரியாதா? நீ இதை கொடு இத்தனைய கொடுன்னு ஆர்டரா போடுற. அது அல்லிமூன் அல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களான்னு கேட்கிறானே. அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த மாதிரி நிறைய பேர் மேராஜ் நோன்பு இருக்கா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, இவங்க சொல்லிக் கொடுக்குற. மேராஜுக்கு ஒரு நோன்பு இருக்கு சுன்னத்து. என்ன சபை மராத்துல என்ன செய்யணும்? நோன்பு வைக்கணும். என்ன 100 ரகாத் தொழுவணும், 100 யாசின் ஓதணும், குல்ஹுல்லாஹ் ஓதணும். இது ரசூலுல்லாஹ் சொல்லி தரலையா? அப்ப மார்க்கத்து சுன்னத்துன்னா என்ன அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்குற. யா அல்லாஹ் நீ சொல்லித்தர மறந்துட்ட, இதெல்லாம் சுன்னத்துல பட்டியல்ல இருக்குதுன்னு சொல்லிக் கொடுக்குறது. இந்த மாதிரி ஆட்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு அவனுடைய மார்க்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா? அல்லாஹ்வுக்கு தெரியாதா இந்த மாதிரி எப்படி கேட்கணும், எதை சொல்லணும், எது சட்டமாக்கணும் அப்படின்னு அவனுக்கு தெரியாதா? இப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையில நீங்க போய் கேட்டீர்களே ஆனால்
உங்களுடைய இரையச்சம் அங்கே என்ன செய்கிறது? இல்லாமல் போய்விடுகிறது. அல்லாஹ்க்கு பயம் இல்லாமல் வார்த்தை விளையாட்டுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிரார்த்தனை செய்கிறீர்கள். இந்த மாதிரி பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எடுக்க மாட்டான். இவன் கூட யார் இணை வைப்பவன் இருக்கிறான அவன் கூட என்ன செய்கிறான்? அந்த நேரத்தில் பணிவோடு அல்லாஹ்விடத்தில் இருந்து அஞ்சு அவன் கேட்டுட்டு பின்னாடியே மாறி இருக்கிறான். இது அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். சூரத்துல் அன்ஆமியுடைய 63வது வசனத்துல குல் மை இன்ஜீக்கும் மினல் லுலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, நிலத்திலேயும் கடலிலேயும் அந்த இருள்களில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார்? ததுஊனஹு தலர்அம் வ ஹுஃபியத்தன், நீங்கள் அவனிடத்திலே பணிவோடும் ரகசியமாகவும் நீங்கள் கேட்டீர்கள். யார? முஷ்ரிக்கீன்களை பார்த்து கேட்கிறான். வலையின் அஞ்சானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன், நீ அல்லாஹ் எங்களை இதிலிருந்து காப்பாற்றி விட்டாய் என்று சொன்னா நாங்கள் என்ன செய்து விடுவோம்? நன்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று இணை வைப்பவர்கள். ஆனா கரையை விட்டு வந்ததுக்கு பிறகு அதோட மாறிடுவான். நம்மளும் கூட அப்படித்தான். ரொம்ப கஷ்டப்படும் போது யார் இனிமே நம்ம கரெக்டா நடந்துடணும். யாரெல்லாம் இந்த கஷ்டத்தை போட்டு நீ என்ன செஞ்சிரு, என்னை காப்பாத்திரு, இனிமே நான் பொய்யே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். அல்லாவும் பார்த்து என்ன செய்யும்? சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி திரும்பவும் போய் பேச ஆரம்பிச்சிடும். இது நடைமுறைகள் இருப்பதை போன்று அன்றைய காலத்தில் இருந்த அந்த முஷ்ரிக்கீன்கள் என்ன செய்யறான்? அவனுடைய காலத்துல ரொம்ப கடல்ல எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப அல்லாஹ் கொடுத்துரு, என்னை காப்பாத்திரு காப்பாத்திரு அப்படின்னு பணிவோடு அஞ்சு அல்லாட்ட கையேந்திரா காப்பாத்தினோன்னு மாத்திரம். அப்ப அந்த முஷ்ரிக்கீன்கள்ட்ட கூட என்ன விளங்குகிறது? துவா செய்கின்ற போது எப்படி கேட்கணும்? பணிவோடு கேட்கணும், ரகசியமாக கேட்கணும், சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது என்பதை அவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. ஆனா நம்ம சமுதாயத்தில் முஸ்லிம்கள் 1000 வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள், அந்த வம்சாவளியில வந்தவர்கள் எப்படி துவா செய்யணுங்கிறது கூட நமக்கு தெரியறது. அந்த துவாவை எப்படி கேட்க அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. அப்ப நீங்க பாட்டு சத்தம் போட்டு நீங்கள் ஒரு கூட்டத்தோட கோவிந்தா நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு அச்ச உணர்வும் ஒரு ஆசையும், இந்த ரெண்டும் இணைந்த மாதிரி நீங்க கேட்கணும். இல்லன்னா அதுவும் கிடைக்காது. என்னது? அல்லாஹ்விடத்தில் நம்மளை விட பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தோடு, பெரிய அதிகாரம் படைத்தவன், நம்மளோட பெரிய ஆளு, நமக்கு பக்கத்தில் உள்ள மாதிரி நடத்திட்டு கேட்கக்கூடாது. அப்துல் கார் ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. இப்படி நிறைய பேர்கிட்ட நம்மள்ட்ட போய் கேட்டோம்னு சொன்னால சாதாரண நண்பனாக இருந்தா தருவான், எஜமானனாக இருந்தால் என்ன செய்ய மாட்டான்? தரமாட்டான். அதனால அல்லாஹ் தஆலா எப்படி கேட்கணும்னா ஹௌஃபன் வ தஆமா, நீங்கள் அவனை பயந்தவர்களாகவும் ஆசை வைத்தவர்களாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நல்லவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. கேட்கும் பொழுது எப்படி இருக்கணும்? பயமும் இருக்க வேண்டும், தருவான் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். இதுக்கு எப்படி யாரை சொல்லலாம்? நம்முடைய தாயை சொல்லலாம். நம்ம தாயை விட எவ்வளவோ அன்பு மேலானவன் அல்லாஹ். நம்ம தாயிட்டையும் நம்முடைய தந்தை இடத்திலையும் நம்ம எப்படி பயப்படுறோம்? லேட்டா போயிட்டு அம்மா அடிப்பாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பத்தி நம்ம நினைக்கிறோம். லேட்டா போயிட்டா ஏதாவது உழுவுமோ, திட்டுவாங்களோ அப்படின்னு தெரியாம போய் ஒளிஞ்சு உள்ள போயிடுறோம். அல்லது யாராவது இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டு போறோம். எந்த பயம் இருக்கா இல்லையா? அதனால அந்த தாய் கொடூரமானவன் நினைக்கிறது இல்ல, ரொம்ப பயங்கரமானவன் நினைக்கிறது இல்ல. எங்க அம்மா அடிச்சாலும் திட்டினாலும் நான் கேட்கறதெல்லாம் தரத்தான் செய்வாங்க, கேட்கும் போது கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மை படைத்தவன் கண்காணிச்சிட்டு இருக்கிறான், அவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன், வல்லமை படைத்தவன் என்ற அந்த பய உணர்வும் நமக்கு இருக்கணும். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா தருவான் என்ற ஆசை உணர்வும் இருக்குமானால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். இதற்கு ஆதாரமாக யாரை காட்டலாம்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்க. அவர் என்ன கேட்கிறாரு? அவருடைய காலம் என்ற அவர் ரொம்ப காலமா அல்லாஹ் தஆலா என்ன செய்ய குழந்தையை கொடுக்கல. குழந்தையை கொடுக்காத ரொம்ப வயது தந்தாருன்னா எந்த அளவுக்கு? வஸ்தாலர் ராசு ஷைபா இன்னி வஹனல் அலுமும் இன்னி வஸ்தாலர் ராசு ஷைபா. அல்லாஹ்ட்ட சொல்லும் பொழுதே கூப்பிட்டே சொல்றாரு, யா அல்லாஹ் என்னுடைய முடிகள் எல்லாம் நரைச்சு போச்சுண்டா உடனே இளநரை அப்படின்றாங்க சில ஆளுக்கு. அவன் 40 வயசு ஆகியும் முடி என்ன செய்யணும்? நரைச்சு போச்சு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவாங்க? இது இளநரை, இதெல்லாம் நம்ம வயசாகல அப்படி வயசை மறைக்கிற ஆளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இது அவர் அப்படி சொல்லல, என்னுடைய முடியும் உண்மையிலேயே வயசானால நரைச்சு போச்சு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்தும் போய்விட்டது. எப்படி? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கூப்பிட்டு என்னுடைய எல்லா விதமான பலகீனத்தையும் எடுத்து சொல்லி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை நீ தந்துரு.
எப்படி முடிகள் நரைத்து போய் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து போய் அந்த நேரத்திலே போய் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார், கேட்கிறார். கேட்கும் போது என்ன இருக்கு, கண்டிப்பாக அல்லாஹ் தருவான், அவன்கிட்ட என்ன இருக்கு, வல்லமை இருக்கிறது அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் கேட்டபோது ஃபஸ்தஜப்னா லஹு, அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளித்தான். வஹப்னா லஹு யஹ்யா, யஹ்யா என்ற குழந்தையை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த பேர் சொல்லி கொடுத்தால இவரும் ஒரு ஆள், அல்லாஹ்வே பேரே சொல்றான், யஹ்யாங்கிற ஒரு குழந்தையை அவருக்கு நாம் என்ன செய்தோம், கொடுத்தோம். வஅஸ்லஹ்னா லஹு ஜௌஜஹு, அவருடைய மனைவியை அதற்கு தகுதியானவர்களா நம்ம ஆக்கணும். வயதான காலத்துல குழந்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அல்லாஹ் நினைச்சானா மெதுவா அப்படின்னு மாத்திட்டா முடிஞ்சு. அவருடைய அந்த கற்பப்பை அதற்கு தகுதியான மாதிரி, அவருடைய இந்திரிய துளி அதற்கு வலிமை வாய்ந்ததாக, அதற்கு வலிமையாக இணைந்து குழந்தையை உருவாக்கக்கூடியதாக அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுடைய மனைவியை அதற்கு தகுதியாக ஆக்கினோம். இவர்கள் இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் கைராத், இவர் நல்ல விஷயங்களில் விரைந்து செய்யக்கூடியவராக இருந்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய குடும்பத்தினர்களும் உடனே நன்மையான காரியங்கள் உடனுக்குடன் அவர்கள் செய்வார்கள். வயதுஊனனா ரகபம் வரஹபா, நம்மை ஆசையோடும் அச்சத்தோடும் அவர்கள் அழைத்தார்கள். அல்லாஹ் தருவாண்ட ஆசையும் இருந்தது, அவன் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த பயமும் அவர்களிடத்தில் இருந்தது. வகானுலனா ஹாசியின், அவர்கள் நம்மை பயந்தவர்களாக அஞ்சியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகிறார். அப்ப இந்த மாதிரி இவ்வளவு காலகட்டத்தில் நீங்க எல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படி, இந்த நேரத்தில் இவனுக்கு தேவையா குழந்தை அப்படின்னு கேட்பாங்க. நாளைக்கு இன்னைக்கு என்ன இருக்கிறான், உன் குழந்தை தேவைப்படுமா, இப்படி நாம் நினைக்கிறோம். நம்மளுக்கு வயசாகிட்ட இந்த அளவு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறோம். 1 கோடி ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அல்லாட்ட கேட்போம்னா நமக்கு எல்லாம் கிடைக்குமா? நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சம்பாத்தியம் எவ்வளவு, 1000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் கேட்டா அல்லா தந்துடலாம். 1 கோடி ரூபாய் கேட்டா தருவானா? தருவான் அல்ல. அந்த நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குமானால் கண்டிப்பாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் கொடுப்பான். கொடுத்த வரலாறுகள் நிறைய இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் யாருண்டா, நேற்று வரையிலையும் கீழ்நிலையில் இருந்தவர்கள் தான். எப்படி இந்த விஜிபி பண்ணி இருக்காரு, விஜிபியினுடைய கடைகளாக சென்னையில பூரா இருக்கு. அவருடைய வரலாறு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு சட்டிப்பட்டியை தான் எடுத்துட்டு வித்துட்டு இருந்தவராம். அவருக்கு என்னாச்சு, எவ்வளவு பெரிய இது டிவி முதற்கொண்டு இப்ப என்ன தனியா வைக்கிற அளவுக்கு கோடி கோடியா கொட்டி கிடக்கு. அதனால கீழ்நிலையில இருக்கக்கூடியவன், மாட்டு வண்டி ஓட்டி கொண்டு இருக்கக்கூடியவன், இவர்களுக்கு எல்லாம் எது கிடைக்குமா அப்படின்னு நினைக்க கூடாது. மனிதனுடைய இயல்பு என்னண்டா, அவன் அவனுக்கு மாதிரி தான் சிந்திச்சுட்டே போறான். கொஞ்சம் டெவலப் ஆகணும், எல்லாம் நிறைய தருவான்ங்கிற அந்த சிந்தனையும் முயற்சியும் அவனுக்கு இருக்கிறது இல்ல. ஒரு உண்மையை நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல இந்த முன்னாடி லாட்டரி சீட்டு எல்லாம் 1 லட்சம் ரூபாய் தான், இப்பதான் 1 கோடிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப தமிழகத்திலேயே என்ன செஞ்சாச்சு, இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணியாச்சு. என்ன லாட்டரி சீட்டு வாங்கியிருக்கான், 1 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. விழுந்ததற்கு பிறகு அவன்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. இது நகைச்சுவையா சொல்ற கதை தான். கேட்டிருக்காங்க. அவன் வந்து என்ன செஞ்சான, 1 லட்சம் ரூபாய் விழுந்துட்டு அடுத்து 1 வருஷம் கழிச்சிட்டு அவனை போய் பேட்டி எடுத்திருக்காங்க. இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கான, எவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கான், எவ்வளவு பணக்காரனா இருக்கான். அப்போ அவன் வந்து என்ன செய்யண்டா, வண்டி இழுத்துட்டு தான் போயிருக்கான். ஆரம்ப காலத்துல ரிக்ஷாவோ வண்டியோ இழுத்துக்கிட்டு போனோம்னா 1 லட்சம் ரூபாய் விழுந்துருச்சு. 1 வருஷம் கழிச்சு பார்த்தா அதே வண்டி தான் இழுத்துட்டு இருந்திருக்கான். 1 லட்சம் ரூபாய் என்னாச்சு, அதை டெவலப் பண்ற புத்தி ஒண்ணும் இல்ல. வாங்கின உடனே நம்ம ஆளுங்களுக்கு ஆடம்பரமா இருக்கு, வந்த உடனே ஒரு காரை வாங்கு, ஒரு வீடு வாங்கு அப்படின்னு முதல்ல என்ன செய்யணும், அந்த சிந்தனை பூரா ஆடம்பரத்துல போய் விழுவோனா, காரை வாங்கினா பெட்ரோல் போடணுமே, அதை பராமரிக்கணுமே, அதுக்குள்ள பணம் எங்க முடிஞ்சு அது சிந்திக்கிறது கிடையாது. ஆடம்பரத்தை எல்லாத்தையும் முளமுளமுளமான்னு வாங்குறது, பெரும் பெரும் வீடுகளா வாங்கிட்டு அப்ப அதுக்கு கரண்ட் பில் கட்ட முடியாம அப்புறம் வீடை வித்துட்டு திரும்ப பெட்டி கடைக்கு வந்துடுறது. இன்னொருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான், அவன்கிட்ட கேட்டிருக்கான், உனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் லாட்டரி சீட்ல விழுந்துச்சுன்னு சொன்னான். என்ன ஒரு பிச்சைக்காரன் 1 லட்சம் ரூபாய் உனக்கு லாட்டரி சீட்ல விழுந்துச்சுன்னு சொன்னா, அல்லது யாராவது உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கா, தங்கத்தால் திருவோடு எடுத்து நான் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு இருக்கான் மூதேவி. 1 லட்சம் ரூபாய் விழுந்துச்சுன்னா மூதேவி நல்ல, அவனுக்கு புத்தி எங்க போகுது, அவன் பிச்சை எடுக்கிறதெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறான். அதை பெருசா டெவலப் பண்ணணுங்கிற ஆசை வரமாட்டேங்குது. என்னப்பா நம்மள வந்து லேபரா தான் வச்சுட்டு இருக்கிறான், நம்ம ஒரு மேனேஜரா வரணும் அப்படிங்கிற ஆசை வர இருக்கிறேனே இப்படி ஓட்டிக்கிட்டு போவோம். இவன் இப்படி நினைக்கிறவன் அல்லாஹ் இடத்துல போய் எப்படி கேட்பான், அல்லாஹ் அப்படியே தந்துருவானா, அவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்துட முடியுமா, அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லாஹ் நினைத்தால் எத்தனை கோடியையும் தருவான், எத்தனை கோடி பிச்சைக்காரனையும் ஆக்குவான். எத்தனை பேர்கள் வந்து இந்த இலங்கையில
எவ்வளவு பெரிய இந்த விடுதலை புலி பிரச்சனைகள் வரும்போது பெரிய கோடீஸ்வரா இருந்தவங்க எல்லாம் எந்த நிலைக்கு போய் இறங்குனாங்கன்னு சொன்னா திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம் 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இவங்களுடைய இந்த தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல தங்க வேண்டிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தும். பெரிய அங்க லட்சாதிபதியா இருந்தா இந்த போர் என்று வந்த உடனே இங்கிட்டு வந்தாச்சு, வந்துட்டு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை. அப்ப கீழ்நிலையில இருக்கக்கூடியவர்கள் மேலையும் போறா, மேல்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கீழையும் போகிறா. அல்லாஹ் நினைத்தால் எதையும் தர முடியும், எவ்வளவு கோடியையும் கொடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரி ஆட்கள் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை புரிந்தார்களே ஆனால் எவ்வளவு கோடியையும் கேட்கலாம், என்ன விஷயத்தையும் கேட்கலாம். மனுஷன்ட்ட தான் நீங்க பாக்கணும், இவன் தர முடியுமா, இவனுக்கு அந்த சக்தி இருக்குதா, கொடுக்க முடியும். படைத்தவன் தான் அப்படி கிடையாது. நீங்க மன உறுதியோடு அல்லாஹ் தருவான் என்ற அந்த ஆசையோடு நீங்கள் கேட்டு பாருங்கள், நிச்சயமாக தருவான். சரி இப்படி கேட்போமே கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட கேட்டவர்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் தரமாட்டான். அந்த மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட, அவ்வளவு வயதிய நேரத்தில் கூட அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு கேட்டாங்க. கடைசியில் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். நம்மையிலையும் கூட எத்தனை பேர்கள் சகோதரர் இருக்கிறாங்க, 10 வருஷம் பிள்ளை இல்ல, 7 வருஷம் பிள்ளை இல்ல, அதுக்கு பிறகு கொடுத்திருக்கான். வயதான காலத்தில் குழந்தை பெற்றவர்கள் இன்றும் நிதர்சனமா இருக்கிறாங்க. குழந்தை இல்லன்னு இல்ல, அல்லாஹ் கொடுக்காம இப்படியே இழுத்துக்கிட்டு கடைசி கட்டத்துல குழந்தை பிறந்து 15 வருஷம் 16 வருஷம் நம்ம எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தத்தில் உள்ளவர்களுக்கு கூட இப்பொழுது குழந்தை பிறந்திருக்கு. அப்ப அல்லாஹ் நினைத்தானே குறிப்பிட்ட நேரத்தில் கொடுப்பாங்கிற அந்த உறுதியோடு நீங்கள் கேட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக என்ன செய்வோம், அல்லாஹ் தருவான். இந்த நம்பிக்கை இல்லாமல், அச்சமும் இல்லை, ஆசையும் இல்லாமல் நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அந்த துவாவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்ததாக அந்த துவா கேட்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், வலியுறுத்தி கேட்கணும். கண்டிப்பா நீ தந்தே ஆக வேண்டும் என்று கேட்கணும். எப்படி கேட்க கூடாது, அல்லாஹு மக்ஃபிர்லி இன்ஷிஅத, இறைவா நீ நாடுனா மன்னித்துக்கொள். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்க கூடாது, அல்லாஹ் நீ நாடினால் மன்னித்துக்கொள். அல்லாஹு மர்ஹம்னி இன்ஷிஅத, நீ நாடினால் எனக்கு அருள் புரி அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. இது எப்படின்னா, நம்ம சகோதரர்கிட்ட போய் 100 ரூபாய் தாங்க, தந்தா தான் இல்லண்டா போ. இது ஒரு ஆணவ பேச்சு இல்லையா? ஒரு 100 ரூபாய் கேட்கிறோம், என்ன நீ தந்தா தான் இல்லன்னா வேற போய் வாங்கிக்கிறேன், நீ என்ன பெரிய ஒன்றை மட்டும் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ் நீ நினைத்தால் மன்னித்துக்கொள், இல்லன்னா போய் நான் பாத்துக்கிறேன், நீ அல்லாஹ் நீ அருள் புரிந்தா பண்ணிக்க, இல்லண்டா போண்டா. என்ன அர்த்தம்? இப்படி கேட்க கூடாது. இறைவா நீ தான் மன்னிக்கணும், என்னைய நீ தான் எனக்கு அருள் புரிய வேண்டும், என்னுடைய கஷ்டங்களை உன்னால் தான் நீக்க முடியும், இப்படி நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னாங்க. லியாசிமுல் மஸ்அலத, உன்னுடைய கோரிக்கையை அழுத்தமாக நீங்க கேளு. லா முக்ரிஹலஹு, அல்லாஹ்வை நிர்பந்தப்படுத்தவே யாரும் முடியல. நீ இப்படி கேட்கிற நிர்பந்தம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் போய் போட்டு அழுத்தி நெருக்கி கேட்கலாம் முடியாது, அது நிர்பந்தமாகவும் ஆகாது. ஆனா உன்னுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியவன் அல்லாஹ் தான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையில நீ கேட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா தருவான். அதனால அல்லாஹ்ட்ட கேட்டு பாப்பா, அல்லாஹ் நீ தந்தா தான் இன்னைக்கு அதை கொடுன்னு கேட்க, டெய்லி என்ன செய்யுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. அழுது கொண்டே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் தருவான். அலட்சியமாக நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த துவாவுக்கு அல்லாஹ் மதிப்பளிக்க மாட்டான். அதே மாதிரி துவா கேட்பதற்கு முன்னதாக என்ன செய்ய வேண்டும், இறைவனுடைய செய்த அந்த கட்டளைகளை அதை நிறைவேற்றிவிட்டு நீங்க கேளுங்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதை ஏத்துக்குருவான். அதுல இறைவனுடைய அந்த அழகான திருநாமங்கள் இருக்கிற அதை சொல்லி கேளுங்க. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஉ பிஹா, அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் சொல்லி கேளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கும், யா ரஹீம் அளவற்ற அருளாளனே, யா ரஹ்மான் நிகரில்லா அன்புடையவனே, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருவாயா. அவனுக்கு உள்ள அந்த தகுதியை சொல்லு. யா வஹாப் கொடை வல்லலே,
எனக்கு நீ அள்ளி கொடு அப்படின்னு அல்லாஹ்வுக்கு எத்தனை திருநாமங்கள் திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை கவனத்தில் கொண்டு அதை சொல்லி சொல்லி நீங்கள் கேளுங்கள். இது அல்லாஹ் சொல்லுகிறான். அவனுக்கு நிறைய திருநாமம் அல்லாஹ்னு மட்டும் இல்ல, ரஹ்மான் ரஹீம் என்று இருக்கிறது, வஹாப் என்று இருக்கிறது, கஃபார் என்று இருக்கிறது, கஃபூர் என்று இருக்கிறது. இப்படி எவ்வளவு பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்குது. அந்த பெயர்கள்லாம் சொல்லி பாவங்களை மன்னிக்கிறவன் நீ தான் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாய் என்று அவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள், கேளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி உங்களுடைய நல்லறங்களை நீங்கள் செய்துட்டு கேளுங்க. குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவினுடைய 45வது வசனத்தில் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாசியின், இது அச்சமுள்ளவர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கும் பெரும் பாரமாக இருக்கும். இப்படி கேட்க மாட்டான். இதையாவது செஞ்சுட்டு போய் கேளுண்டா அவன் நோகாம என்ன செய்யணும், நன்மை கிடைக்கும். அப்படிதான் என்ன செய்யணும் மனிதன் நினைக்கிறான். ஏதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு 2 ரக்காய் தொழுது விட்டு நான் தர்மங்களை செய்து விட்டு ஏன் நோன்பு வைத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வோம் உதவி தேடுவோம்னா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்படி அல்லாஹ் தந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், உடனே அல்லாஹ் தந்துடணும். அப்படி இல்ல. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், நீங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் வந்துச்சுன்னா பொறுமையா இருந்து எல்லாம் எவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுத்த அதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டேன், என்னுடைய இந்த கோரிக்கையை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படி கேளுங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல தொழுவுங்க. சுன்னத்தான 2 ரக்காயத்தை நீங்க தொழுங்க. கடமையான தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு யா அல்லாஹ் உன்னுடைய கடமையை நான் நிறைவேற்றிருக்கிறேன், நீ சொன்னதை நான் செஞ்சிருக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கு, என்னுடைய பிரச்சனைகள் நீ தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சொல்லி செய்தீர்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு உதாரணமாக ஒரு குகையிலே மாற்றிக்கொண்ட 3 நபர்களை பற்றி சொன்னாங்க. நீங்க விரிவாக உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி. ஒரு சகோதரர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு பெண் மீது ஆசை கொண்டிருக்கிறாரு. அந்த பெண் ஆசை கொண்டிருக்கும் போது அந்த பெண் அதுக்கு ஒத்து வரல. அந்த பெண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த பணத்தை நான் தந்தா நீ என்ன செய்யணும், எனக்கு உறவுக்கு நீ ஒத்துக்கிறணும் அப்படின்ற உடனே சரின்னு அந்த கஷ்டத்திலையும் அந்த பெண்மணி ஒத்துக்கொண்டு கடைசியில அவன் அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள், நீ உரிமை இல்லாது என்ன செய்யாது, நீ இது தொடாதே அப்படின்னு கருத்தை அவர்கள் சொன்ன உடனே இத்தகில்லான்னு சொல்லி இருக்கு. அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ள உடனே உடனே எனக்கு அச்சம் உணர்வு வந்துட்டு உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், அதை விட்டு தவிர்த்து கொண்டேன். இதை சொல்ற அல்லாஹ்ட்ட முறையிடுகிறார். அந்த குகையில மாட்டிக்கொண்டு அந்த கல்லு அடைத்தவுடன் அவர் அல்லாஹ்ட்ட சொல்றார், யா அல்லாஹ் இது யாருக்கும் தெரியாது இந்த விஷயம். அந்த பெண்ணு சொன்னவுடன் உன் பெயரை சொன்ன உடனே நான் அஞ்சிட்டேன், உடனே நான் வந்துட்டேன். இது எதுக்காக செஞ்சேன்னா உன்னுடைய அந்த பயத்திற்காக, உன்னுடைய தண்டனையை அஞ்சியதற்காக, உனக்காகத்தான் செஞ்சேன். அதனால் யா அல்லாஹ் இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு கொஞ்சத்தை விளக்குனா நன்றாக இருக்குமே யா அல்லாஹ் அப்படின்னு அந்த நன்மையான காரியத்தை செஞ்சோன்னா அந்த பாறை கொஞ்சம் விலகுகிறது. இன்னொருவர் என்ன செய்யறாரு, எந்த உணவாக இருந்தாலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் செய்ய மாட்டார். அந்த பால் கொடுக்கும் போது ஒன்னு அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டும் என்று முழித்திருந்து அவங்கள தூங்கத்தை எழுப்பி விடாமல் அந்த பாலை கொடுத்திருக்கிறார். இதை எதற்காக யா அல்லாஹ் நான் செய்தேன் என்றால் உனக்காக வேண்டி, உன்னுடைய திருப்திக்காக வேண்டித்தான் என்னுடைய பெற்றோர்கள் நான் இவனை கவனிச்சேன், என்னுடைய கஷ்டங்களை போக்கு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் விரிவானுச்சு. இன்னொருவர் சொன்னார், இது ரொம்ப நம்ம முதலாளிகள் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அவர் என்ன செஞ்சிருக்கிறார், பெரிய முதலாளியா இருந்திருக்காரு. அந்த முதலாளிகிட்ட ஒரு வேலையால் வேலை செஞ்சிருக்காரு. ஒரு நாள் சம்பளம் வாங்காம போயிட்டார், மறந்துட்டு போயிட்டார். போனதற்கு பிறகு ரொம்ப நாள் கழித்து அவருக்கு நினைவுக்கு வருது, அன்னைக்கு நம்ம சம்பளம் வாங்கலையே, சரி நம்ம கேட்டு பாப்போம் முதலாளிகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போய் அத்தி லீ அஜ்ரி, என்னுடைய அந்த கூலியை எனக்கு கொடுத்துருங்க, நான் அன்னைக்கு வாங்காம போயிட்டேன். அப்ப குல்லுமா தரா மினல் பக்கரி வல் கனமி வல் ரகீகி வல் அபீதி, நீ பார்க்கக்கூடிய இந்த ஒட்டகம், இந்த ஆடு, இந்த மாடு, அதே மாதிரி இந்த அடிமைகள் அதை கவனிக்கிறான இந்த எல்லாமே உனக்குள்ளதுதான். அப்ப அவர் என்ன சொல்ல, தஸ்தஹ்சிபிஹி யா அப்துல்லா, அல்லாஹ்வின் அடியாரை என்னை கேலி பண்ணாதியே, ஏவா நான் 100 ரூபாய் விட்டுட்டு போனேன், ஆனா நீ என்ன 100 ஆடுங்கிற 200 ஆடுங்கிற 300 ஆடுன்னு இவ்வளவு கூட்டத்தை பார்த்து இதெல்லாம் உனக்குள்ள நீங்க கேலி பண்ணாது, எனக்கு உள்ளதை தந்துருங்க. கேலி கிண்டல் பண்றதுலாம் இருக்குல்ல, ஆமா நீ பெருசா கிழிச்சிட்டு போன இந்த இருக்கு பாரு, எல்லாமே உன்னாலதாண்டா வந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டார் போல இருக்கு நினைத்து கொண்டு சொல்றாரு. இல்ல இல்ல, நீ விட்டு போன அந்த பணத்தை எடுத்து நான் என்ன செஞ்சேன், அதை முதலீடு செஞ்சு அதிலிருந்து வந்த லாபம் தான் இவ்வளவும், இது உனக்கு உள்ளதான் எடுத்துக்கிட்டு போனவொன்னு அவர் சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போனார். யா அல்லாஹ் இது எதற்காக நான் கேட்டிருந்தா அந்த அளவுக்கு கூட நான் கொடுத்திருக்கலாம்,
அவனுடைய பணத்தை ஒரு நன்மைக்காக வேண்டி நான் உன்னுடைய மறுமையில் கூலியை வாங்குவதற்கான இப்படி செஞ்சேன், யாரெல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன், இந்த இதை திறந்து விட்டுட்டோம்னா முழுமையாக திறந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகளில் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் வேற யாருக்கும் பயந்து செய்யாத எத்தனை நல்லறங்கள் இருக்கிறதோ அந்த நல்லறங்களை நீங்கள் சொல்லி கேட்டீர்களே ஆனால் உங்க துவா அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொள்கிறான். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருகிறதோ, எவ்வளவு சிரமம் வருகிறதோ, எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக மட்டும் நீங்கள் என்ன காரியத்தை செஞ்சீங்களோ அதை குறிப்பிட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக நம்முடைய துவா மறுக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய சம்பாத்தியம், நாம செய்யக்கூடிய தொழில்கள். இது ஹராமாக இருக்குமானால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன நம்முடைய இது எந்த மாதிரி நம்ம துவாவை செஞ்சுட்டு வியாபாரம் செய்யறோம், லாட்டரி சீட்டு கடை, நல்ல லாபம் கிடைக்கும். நிறைய நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் தமிழகத்துல கேரளாவில் லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். அதையும் வாங்கிட்டு ஒரு கிறுக்கு கூட்டம் என்ன செய்யுது, இருக்குதான் செய்யுது. ஆனா அது தடை செஞ்சாச்சு, இதை போய் எவன்ட்டையும் ஒன்னும் கேட்கவும் முடியாது. ஆனா லாட்டரி சீட்டை கத்தையே ஆகிங்க முஸ்லீமுடைய பேர்ல அங்க வச்சிருக்கலாம். என்ன செய்யலாம், சில ஆளுக்கு லாட்டரி சீட்டு ரொம்ப அல்லாஹ் மேல ரொம்ப பயபக்தி, அலிஃப் லாம் மீம் சிட் பண்ட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அலிஃப் லாம் மீம் சிட் பண்டான் பாருங்க, அவர் அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வை உள்ள கொண்டு வர்றாங்க. எல்லாம் என்னது, இது வட்டி கடையை உருவாக்குறதுக்கு அது பிஸ்மில்லா லாட்டரி சீட்டு கடை. எல்லாம் அல்லாஹ் மேல ரொம்ப அன்பையும் பாசத்தையும் காட்டுற எல்லாம் ஹராமான தொழில்களை உருவாக்கிறது. மதுரையில பாத்தீங்கன்னா ஹாஜரா சினிமா தியேட்டர் இருக்கா இல்லையா, இருக்காங்க. மதுரைக்காரங்க யாரும் இல்லையா, இருக்குல்ல, ஹாஜரான்னு ஒரு இருக்கு. எவ்வளவு அழகான ஒரு பெண்மணி, என்ன எவ்வளவு தியாகம் செஞ்ச பெண்மணி, முஸ்லீம், இஸ்லாத்தை அப்படி காட்டுறாங்களா அந்த தியேட்டர்ல. என்ன தியேட்டருக்கு பேரு அப்படி வைக்கிறது. நாங்க எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, சினிமா தியேட்டர் படம் போடுற நேரத்துல கடைசியில எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு பாட்டு பிடிப்பாரு, அதை போட்டுருவாங்க. இல்ல ஓடு படத்தை போட்டான்னு குட்டு குட்டு குட்டுன்னு கூட்டம் ஓடும். படம் துவங்குறதுக்கு முன்னாடி பாட்டு பூரா ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த படத்தை ஸ்டார்டிங் பண்ணது எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிக்கிறாங்க சினிமாவை. என்ன எம்ஜிஆர் படத்தையும் சிவாஜி கணேசன் படத்தையும் ஜெமினி கணேசன் படத்தையும் போடுறது. அந்த காலத்துல நாங்க சின்ன பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் ஓடுன்னு திம்மு எங்க ஊர்ல இருந்து அந்த கொட்டைக்கு ஓடுவாங்க கூட்டம். எல்லா புகழும் போட்டான். இது அவருடைய சம்பாத்தியத்தை பாருங்க. அல்லாஹ்வுக்கு அப்படியே அஞ்சி நடுங்கி அல்லாஹ்வுடைய கருத்தை கேட்கறதுக்காக வேண்டி இந்த மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி சினிமா தியேட்டரை வச்சுக்கிட்டு சாராய கடை வைத்துக் கொண்டு அதுல நல்ல லாபம் கிடைக்கும். கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய எந்த நஷ்டமும் இல்லாத ஒரு வியாபாரம் சொன்னா இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் தான். அதனால்தான் நம்ம தமிழக அரசு எத்தனையோ பேர் இந்த டாஸ்மாக் கடையை தடை செய்யும் சொன்னா மாட்டேங்கிறான். 10,000 கோடி ரூபாய் அவனுக்கு என்ன செய்யுது, வருமானம் வருது. இதை விட்டா ஒரு மண்ணும் செய்ய முடியாது. ₹1 அரிசி கொடுக்க முடியாது, இலவச டிவிக்கான அது கொடுக்க முடியாது, இதையே நடத்தவே முடியாது. ஏன்னா அவ்வளவு எல்லாம் குடிமக்கள், இந்த குடிகார மக்கள் இருக்கான அவன் தான் நிறைஞ்சு போயிருக்கிறான். அதை டெக்னிக்கலா அவ்வளவு என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல போர்டு போட்டு வச்சிருப்பான். இந்த குடியை எப்படி எல்லாம் ஈர்க்கணுங்கிறதுக்கு என்ன எழுதணும், சிகரெட்ல புகை பிடிப்பது என்ன செய்யும், உடல் நலத்துக்கு கேடுன்னு எழுதுற மாதிரி குடி என்ன செய்யணும், குடியை கெடுக்கும், குடி உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு போடாம என்ன செய்யக்கூடாது, மது கடை வைக்க கூடாது. எழுதி இருக்கிறான். எப்படி ஏமாத்துறான்டா, குடி அப்படின்னு சொல்லி சின்னதா கெடுக்கும் அப்படின்னு எழுதியிருக்கான். குடியை கெடுக்கும் இருக்குல்ல, பெரிய எழுத்து குடி சின்னதா மட்டும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லி பெருசா போடப்பட்டு வச்சிருக்கான். இப்படி குடிக்க அடுத்தவனே கெடுக்கிறது. இப்படி கெடுத்து அவனுடைய அறிவு எல்லாத்தையும் என்ன செய்வது, மழுங்கடிக்கக்கூடிய வேலைகளை செய்வது. இந்த குடிகாரனை பத்தி நிறைய செய்திகள் சொல்லுவாங்க, எப்படி எல்லாம் கிறுக்கனா போயிட்டான்னு. ரொம்ப அறிவாளியா பேசுவான். தண்ணி அடிச்சிட்டு இருக்கும் போது மீன், அவங்களுக்கு தான் மீனும் இந்த காரமா இருந்தா தானே பிடிக்கும். மீனை வச்சு நல்லா பொறிச்சு வச்சிருக்கிறான். திண்டு இருக்கும் போது முள்ளு குத்திருச்சு. அவன் முள்ளு குத்தினவன பக்கத்துல உள்ள இருக்கான், சரியான முள்ளு மீனை போட்டாங்க, கடுமையா குத்திட்டு கஷ்டமா இருக்கு எனக்கு, அட லூசு பயல, அதுக்காக வேண்டித்தான் நான் செருப்பு போட்டுக்கிட்டு மீனை சாப்பிட்டு இருக்கிறாங்களாம். முள்ளு குத்திடக்கூடாதான். அவனுடைய அறிவு எங்க போகுதுன்னு பாருங்க. இப்படி மூளையை குழப்பி அவனுடைய சிந்தனை எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கான். இப்படி குடியாறுகளுடைய அறிவு சிந்தனை எல்லாத்தையும் கெடுத்து இப்படி போகக்கூடிய எல்லா விதமான வியாபாரங்களும் அரசாங்கம் வருமானம் என்பதுக்காக செய்யுது.
அதே மாதிரி முஸ்லீம்களும் என்ன செய்யறாங்க, எதுலடா நல்ல பல்கா கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் என்ன செய்யறது, வாங்கக்கூடிய சில ஊர்கள்ல இந்த டாஸ்மாக் கடையை ஏலம் வாங்கக்கூடிய ஜமாத்தை எடுத்து உள்ளேலம் விட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவ்வளவு குடும்பம் நடந்திருக்கு. என்ன ஜமாத் என்ன செய்யறது, இங்க இந்த ஊர்ல டாஸ்மாக் கடை ஏலம் விடுறான், எல்லாம் யாரும் கேட்க கூடாது, ஜமாத்துக்கு இத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்துரு, நீ இதை எடுத்துக்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு. என்ன, ஒரு இஸ்லாத்துல ஒரு பள்ளி ஆசல் அதை நிர்வகிப்பதற்கு பணம் இல்லையா, எந்த பணம் வேணும், இந்த சாராய கடை பணத்தை போய் வாங்குறான். இப்படி மோசமாக இருந்தால் இந்த மாதிரி ஆட்களுடைய துவாவை அல்லாஹ் எப்படி ஏத்துக்குருவான்? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ்ல, இன்னல்லாஹ அமரல் முஃமினீன பிமா அமர பிஹில் முர்ஸலீன், இறை தூதர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ அதையே மூமின்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இறை தூதர்களுக்கு என்ன கட்டளை, யா அய்யுஹர் ரசூல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா இன்னி பிமா தஅமலூன அலீம், இறை தூதர்களே நீங்கள் தூய்மையானவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், நீங்கள் நல்லதையே நீங்கள் செய்யுங்க, நல்ல காரியங்களையும் நீங்க செய்வதை அல்லாஹ் அறிகிறான். இது இறை தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிட்டது, குர்ஆன்ல உள்ள வசனம். என்ன செய்யணும், இறை தூதர் தூய்மையான உணவு, அதாவது ஹலாலான உணவு தான் நீங்க சாப்பிடணும், தவறான வழியில் சம்பாதித்ததை சாப்பிடக்கூடாது. மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றா, இதே மாதிரி யாய்ஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலு மினத் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதுல தூய்மையானதை நீங்கள் சாப்பிடுங்கள், ஹராமான வழியில சாப்பாடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செய்தியை சொன்ன, ஒரு மனிதர் தக்கர ரஜுல யுத்தீலு சஃபர, ரொம்ப தூரமான பயணம் போகிறார். நீங்க இப்பெல்லாம் பார்த்தா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், லட்சக்கணக்கான மைல பிளைட்ல வந்துடலாம். அந்த காலத்துல அதுவும் இந்த ஒட்டக பயணத்துல போனா எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அவ்வளவு கஷ்டம். நீளம் போகிறான், அசகச அகுபர முடியெல்லாம் கலைந்து தூசிகள் எல்லாம் படிந்து அவ்வளவு இதுல போறான். பயணத்துல போய் ஒரு துவாவை கேட்டு அல்லாஹ் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறான். ஏன்னா மனிதன் சொந்த ஊர்ல கொஞ்சம் பயப்படுவான், அவன் பாத்துருவான், சினிமா தேட்டர்னா பக்கத்து ஊர்ல போய் பாத்துட்டு வந்துடுறான். ஏன்னா பக்கத்து ஊர்ல யாருக்கும் தெரியாதுன்னு என்ன செய்ய, ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்துடுறான். உள்ளூர்ல பொதுமக்கள் இருக்கிறனால பயப்படுறான். வெளியூர்லயும் போயும் அல்லாஹ் ஒருவன் நினைத்து அல்லாஹ்வை கையேந்தினான்னு சொன்னா அல்லாஹ் அந்த துவாவுக்கு என்ன செஞ்சுக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். இவன் என்ன ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு போய் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறான், எமுத்து எதைஹி இலசமா யா ரப்பி யா ரப்பி, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி, யா அல்லாஹ் அதை கூட இதை கூட எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் அவன் துவாவை ஏத்துக்கறல. ஏன் காரணம் என்ன, மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிட்டது ஹராம், மஷ்ரபஹு ஹராம், அவன் குடித்தது ஹராம், மல்பஸஹு ஹராம், அவன் உடுத்தி இருக்கிறது ஹராம், உதிய பில் ஹராம், அன்னா இஸ்தஜாபு லிதாலி, அவன் உடலை மொத்தமாவே ஹராமிலேயே உருவாகி இருக்கிறது, எப்படி அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். அவ்வளவு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரு இடத்தில் நின்று கொண்டு அவன் கையை ஏந்தும் பொழுது சட்டையை பார்த்தோம்னா அடுத்தவனை ஏமாத்தி அல்லது ஹராமான வியாபாரம் செஞ்சு உழைத்ததுல இருக்குது, அப்புறம் குடித்தது மேலும் ஹராமானதாக இருக்கிறது, சாப்பிட்டது ஹராமா இருக்கு, எல்லாமே ஹராமா இருக்கும் போது அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஆட்களுடைய துவாவை கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லியிருக்கான். அதனால நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால், நிராகரிக்கப்படாமல் இருக்குமானால் நம்முடைய தொழில்கள் சுத்தமானதா இருக்கணும், சாப்பிடக்கூடியதும் சுத்தமான தொழிலும் சுத்தமா இருக்கணும். நான் தொழில கடையில நல்ல வியாபாரம் தான் பண்றேன் அப்படின்னு டாஸ்மாக்ல போய் என்ன செய்யக்கூடாது, வாங்கி குடிச்சிட்டு இருக்க கூடாது, அது சீட்டு கட்டு என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. நம்ம சில இதுல எல்லாம் போனோம்னா கீழே உட்காந்து ரமலான் மாசத்துலயும் சீட்டு விளையாண்டுட்டு தான் இருக்கிறான். குரான் அது யாருங்க முஸ்லீமா என்னன்னு தெரியல, அந்த லேபர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போனா கீழே விரிச்சு நல்ல கையிலேயே விரிச்சு வச்சுக்கிட்டு சீட்டு கட்டு, இப்படி சீட்டு கட்டு ரமலானுடைய மாதங்கள்ல கூட ஒரு சிலர்கள் விளையாடக்கூடியவர்கள். அவன் தொழில் நல்லதாக இருந்தாலும் செயல்கள் ஹராமானதாக இருக்குமானால் அப்பவும் கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால இதுவரையிலும் நம்ம செய்திருந்தா அல்லாஹ்ட்ட தௌபா செய்து விட்டு இனிமேல் என்ன செய்யணும், நம்முடைய காரியங்களை நல்லதாக வச்சு கேட்டுக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான என்ன, நம்ம கேட்கிற துஆ நல்ல துஆவா இருக்கணும். என்ன கேட்கக்கூடாது, ஆஹா நம்ம போய் கடையில போய் நின்று குடிக்கிறது கஷ்டமா இருக்கு, யாரெல்லாம் எனக்கு ஒரு டாஸ்மாக் கடையை வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது. சினிமா தியேட்டருக்கு போய் ரொம்ப சிரமமா இருக்கு, யாரெல்லாம் எனக்கு ஒரு சினிமா தியேட்டர் தான், இப்படி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த குடும்பத்தினருக்கு ஒரு தொந்தரவு தாங்க முடியல, இந்த இவங்களையும் என்னையும் விட்டு பிரிச்சிரு அப்படின்னு இந்த பாவமான மாதிரி துவாக்கள் நீங்க கேட்டீங்கன்னாலும் அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சஹீஹ் முஸ்லிமில் 4918 செய்தி இடம்பெறுகிறது, லா யஸாலு இஸ்தஜாபு லில் அப்தி மல்லம் யது பி இஸ்மின் அவ் கத்தியத் ரஹ்மின், பாவமானதை கேட்காத வரை, குடும்ப உறவை முறிக்கக்கூடியதை கேட்காத வரை அல்லாஹ் அந்த அடியாரினுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான்.
அப்ப இந்த மாதிரி கேட்காம நல்ல விஷயங்களா கேட்டா அல்லாஹ் ஏத்துக்கிறான். அதே மாதிரி மல்லம் எஸ்தாஜில், அவசரப்படாமலும் இருக்க வேண்டும். அவசரப்படுதல் என்ன, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள். கது தாவத்து, நான் துவா செஞ்சேன் வலம் அரா யஸ்தஜிப்லி, எனக்கு எந்த பதிலையும் அல்லாஹ் அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு துவா கேட்கறது விட்டாச்சு. துவாங்கிறது ஒரு அடிமைத்தனத்தை காட்டுவதற்கு அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. அல்லாஹ்ட்ட கையேந்தும் பொழுது நம்ம அடிமை என்னும் அவனை எஜமானன்னு நம்ம காட்டுறோம். இவன் என்ன செய்யறான், 2 தடவை கேட்கறான், மனுஷன் 2 தடவை கேட்ட போல தரலன்னா அவன் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான்ல, அதே மாதிரி என்ன செய்யறான், அல்லாஹ் இடத்துல 2 தடவை கேட்டு அதோட விட்டுருவான். இப்படி நீ அவசரப்பட்டுவா என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய துவாவுக்கு அங்கே கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பதை அல்லாஹ் தஆலா பல விதங்கள்ல கொடுக்கிறான். கேட்டதை உடனேயும் கொடுப்பான், அல்லது தாமதப்படுத்தி கொடுப்பான், அல்லது உங்களுடைய அதற்கு பதிலாக ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா போக்குவான். ஆனா நமக்கு எதுவும் தெரியறது இல்ல. நம்ம கேட்போம், யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை நிறைய தா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். இவனுக்கு செல்வத்தை கொடுத்தோம் சொன்னா குடிகாரனா போயிருவான், விபச்சாரனா போயிருவான், குடும்பத்தை கவனிக்காதவனா போயிருவான், ஊரை சுத்த போயிருவான், எல்லா விதமான ஹராமான செயல்கள் வந்துருன்னு நினைக்கும் போது அல்லாஹ் உனக்கு வேணாம், நீ இந்த பணத்தோட இருந்தா தான் நீ ஆகிரத்துக்கு உனக்கு நல்லதுன்னு அல்லாஹ் தராமே விட்டுருவான். அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆஹா நமக்கு கிடைக்கலன்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் நல்லதை நினைச்சிருக்க, நமக்கு தெரியாது அது வந்துச்சுன்னா அதனுடைய நிலைமை என்னன்னு. நீங்கள் என்ன செய்ய, ஒரு ஆம்பளை புள்ள தாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம், தரவே மாட்டேன், வெறும் பொம்பளை குழந்தையா தந்திருப்பான். நீங்க ஆண் குழந்தையை கொடுத்தால் என்னன்னு அல்லாஹ் என்ன நினைச்சுப்பான், இவன் கொடுத்தோம்னா குடிகாரனா போய் பாப்பாவுடைய பேரை பூரா கெட்டு குட்டியச்சார ஆக்கி அவனுடைய ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருவான், அப்படிப்பட்டவனா தான் உருவாகுவான்னு அல்லாஹ் நினைச்சிருக்கானா பின்னா நடக்கும் அப்படின்னா அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நம்ம துவா செஞ்சதின் காரணத்தில் நம்ம கேட்டதுக்காக வேண்டி அதை செஞ்சிடறான். அல்லது நீங்க துவா செய்கிறீர்கள், மிகப்பெரிய ஒரு ஆபத்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அப்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், முதல்ல நீங்க கேட்டதை கொடுக்காம அந்த ஆபத்தை தடுத்துறான். இப்ப நீங்க என்ன என்கிட்ட நீங்க என்ன செய்கிறீர்கள், ஒரு 100 ரூபாய் நீங்கள் கேட்கிறீர்கள். கேட்கும் போது நான் 100 ரூபாயை கொடுக்க உங்க பின்னாடி ஒருத்தன் கத்தி எடுத்து குத்த வருகிறான்டா, நான் என்ன செய்யணும், 100 ரூபாய் கொடுக்கணுமா தடுக்கணுமாண்டா, தடுக்கணும் சொல்லுவோம். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு பேராபத்து உங்களை தாக்க வர்ற மாதிரி நேரத்தில் நீங்க கேட்பீங்க, அந்த ஆபத்தை தடுத்துருவான். ஆனா அது உங்களுக்கு பெரும்பாலும் தெரியறது இல்ல. நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பஸ்ல நீங்க ஏறி போலான்னு இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த பஸ்ல போகாம இருந்திருப்பீங்க, அடுத்த பஸ்ல இருப்பீங்க, அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் போயிருப்போம். நீங்க கொஞ்சம் வேகமா முந்தி போய் அதுல ஏறி இருந்தீங்க, உங்க உயிரும் சேர்ந்து போயிருக்கும். அப்ப இதுல இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்ல பெரிய எல்லாரும் அடிச்சாங்க, என்னைய மட்டும் அல்லாஹ் காப்பாத்தனா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில வேணா நீங்க செய்யறீ, அவ்வப்போது யாரும் அதை கொடு இதை கொடுன்னு கேக்குறீங்களா, அதுல எல்லாம் இந்த மாதிரி அந்த ஆபத்துகள்ல இருந்தா நிறைய அல்லாஹ் தஆலா காப்பாத்திரும். இப்படியும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமையில் உங்களுக்கு மொத்தமா சேர்த்து வச்சிருவான். நீங்க கேட்ட அந்த துவாவுக்கு உடைய நன்மையாக ஒரு பெரும் அளவில் சேர்ந்து மறுமையில என்ன செய்யும், உங்களுக்கு வெற்றியை கிடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்குவான். அதனால நீங்க துவாவை கேட்டுட்டு ஒன்னும் கிடைக்கலன்னு நினைக்காதே, கிடைச்சி இருக்குது. கேட்ட துவாவுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் இருக்க மாட்டான். நீங்க எவ்வளவு வலியுறுத்தி கேட்கறீங்களோ அவ கொடுப்பான். நம்ம கூட பிச்சைக்காரன் கேட்டுட்டானா ஒரே தொந்தரவா இருக்குன்னு ஏதாவது 1 ரூபாயா நம்ம போட்டுருவோம். ஒரு தடவை 2 தடவை போட்டு தொந்தரவு பண்ணாண்டா சரி என்னடா அப்படின்னு போட்டுருவோம். அல்லாஹ் அவ்வளவு கசானா வச்சிருக்கான், தாத்தான்னு கேட்டா ஒன்னும் இல்லாம போயிடும், கொடுக்க மாட்டானா, அல்லது அவனுக்கு குறைஞ்சிட போதா. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அவன் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறான், நீ கேட்கணும்னு தான் எதிர்பார்க்கிறான். என்னுடைய அடியார்களே நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், என்னட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்றான். அவன் தர்றேன்னு சொல்லிட்டு ஏன் தரமாட்டேங்கிறான்? அது உங்களுடைய அவசியத்தை கவனித்து உங்க நன்மையை கவனித்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், முன்னை பின்ன ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால நீங்க துவா கேட்பது எப்போதும் விட்டு விடாதீர்கள். டெய்லி என்ன செய்யுங்க, ஐவேளை தொழுகைக்கு பிறகு கேளுங்க, சுன்னத் தொழுகைக்கு பிறகு கேளுங்க, அல்லது சும்மா நீங்க படுத்திருக்கும் போது கேளுங்க, நினைவு வரக்கூடிய நேரத்தில் கேளுங்க. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில, உங்க குடும்பத்துக்கு உள்ள முறையில, உங்க சொந்த பந்தங்களுக்கு இல்ல, இந்த ஜமாத்துக்கு இருக்க முடியல, ஊருக்கு உள்ள இருக்கக்கூடிய எத்தனையோ தேவை இருக்கு, நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. கேட்பதனால நன்மைகள் அப்படியே சேர்ந்து விழுந்துகிட்டே உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மறுமையில பெரிய அளவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும். அதனால அவசரப்பட்டீர்களே, ஆனால் இப்போ எனக்கு அடுத்ததாம என்ன செய்யணும், எனக்கு கிடைக்கணும், அடுத்தாப்புலயே எனக்கு கிடைக்குமா, அடுத்த நிமிடமே எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க ஆசைப்படுவீர்களே, ஆனால் அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், பதில் அளிக்க மாட்டான். அவசரப்படாதீங்க. அவசியமானதை உடனே கொடுப்பான், சில விஷயங்களை தாமதமாகவும் கொடுப்பான். அதனால அந்த அடிப்படை நீங்கள் இருந்தீர்களே, ஆனால் உங்களுடைய துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்,
ஏற்றுக்கொள்வான். இந்த அடிப்படையை நாம் கவனத்தில் கொண்டு மறுமையில் வெற்றி அடைவதற்குரிய வழிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 4 விஷயங்களில் இருந்தும் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الله أكبر الله